Okay, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூல் கரீம். அம்மா பாத். அன்புக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸினுடைய நான்காவது வெபினாரில் இன்று சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் ஏற்கனவே 3 வெபினார்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தி வந்திருக்கிறோம். அதிலே இலங்கை சூழலுக்கும் சர்வதேச சூழலுக்கும் பொருத்தமான பல தலைப்புகளை நாங்கள் உரையாடி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கையிலே இன்று விவாதிக்கப்படுகின்ற பல கொள்கை அளவிலும் சரி, சமூக மட்டத்திலும் சரி விவாதிக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே நாங்கள் ஒரு உரையாடலை நிகழ்த்த இருக்கிறோம். குறிப்பாக வக்ஃப் சொத்து அல்லது வக்ஃப் முகாமைத்துவம் சம்பந்தமான தலைப்பில் தான் நாங்கள் இன்று உரையாட இருக்கிறோம். இலங்கையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. கடந்த வருடங்களும் அதுக்கு முந்தைய வருடங்களிலும் கூட வக்ஃப் சொத்துகள் சம்பந்தமான நியாயமான கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் சமூக மட்டத்திலே இடம்பெற்றதனை நாங்கள் அறிவோம். அதே போன்று இந்த இலங்கையில் வக்ஃப் முகாமைத்துவ சார்ந்த சீர்திருத்தங்கள், சட்ட ரீதியான சீர்திருத்தங்கள், நிர்வாக ரீதியான சீர்திருத்தங்கள் தொடர்பாகவும் பலர் முஸ்லிம் சமூகத்தில் சமூக தலைமைத்துவ நிறுவனங்கள் அது குறித்து ஆழமான பல கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைத்து வருகின்ற ஒரு காலம். இந்த பின்புலத்தில் தான் இன்று நாங்கள் இலங்கையில் வக்ஃப் நிர்வாகம் அது எதிர்கொள்கின்ற சவால்கள் தொடர்பாக இன்று நாங்கள் உரையாட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நாங்கள் அழைத்திருக்கின்ற வளவாளர் கலாநிதி முகமது சாபித் புகாரி அவர்கள். கலாநிதி முகமது சாபித் புகாரி அவர்கள் பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தரலாம் என்று நினைக்கிறேன். தற்பொழுது கலாநிதி முகமது சாபித் புகாரி அவர்கள் அல்லது டாக்டர் சாபித் அவர்கள் தற்பொழுது சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே சட்டப்பீடத்திலே போஸ்ட் டாக்டோரல் அதாவது கலாநிதி கற்கையை நிறைவு செய்து விட்டு அதனைத் தொடர்ந்து ஆய்வு முயற்சிகளிலே வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்ற பல்கலைக்கழகத்திலே அதற்கான ஒழுங்குகள் இருக்கின்றது. அதை போஸ்ட் டாக்டோரல் ஃபெலோஷிப் என்று இவர்கள் மியூட்ல போட்டுக்கொரு நல்ல நினைக்கிறேன், ஏனென்றால் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அட்மினுக்கு மியூட் பண்ண எல்லாரையும் மியூட் பண்றீங்களா? ஓகே. எனவே இன்று இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியிலே கலாநிதி சாபித் அவர்கள் தற்பொழுது போஸ்ட் டாக்டோரல் ஆய்வு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சட்டப்பீடத்தில். அவருடைய கலாநிதி அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வளவராக அழைத்ததன் முக்கியமான காரணம், அவர் இலங்கையில் வக்ஃப் சொத்து நிர்வாகம் சம்பந்தம் அதனுடைய சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான சிக்கல்கள் தொடர்பாகத்தான் அவர் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீடத்தில் அவர் நிறைவு செய்திருக்கிறார். எனவே இந்த தலைப்பை ஆய்வு ரீதியாக அணுகுவதிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறார். தற்பொழுது எங்களுக்கு பல ஆய்வு ரீதியான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான ஒருவர். அந்த பின்னணியில் நாங்கள் அவரை இன்று அழைத்திருக்கிறோம்.
அவர் இந்த போஸ்ட் டாக்டோரல் கலாநிதி கற்கையை தொடர்ந்த மேற்கொள்கின்ற இந்த ஆய்வு முயற்சிகளுக்கு அப்பால் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே ஒரு உதவி விரிவுரையாளராகவும் அவர் 2024 கடந்த 2 வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போன்று தன்னுடைய BA கலைமானி பட்டப்படிப்பு இஸ்லாமிய கற்கைகள் துறையிலே பின்னூரியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, பாகிஸ்தானில் இருக்கின்ற பின்னூரியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியிலே 2009ஆம் ஆண்டு நிறைவு செய்ததை தொடர்ந்து அவர் 2018ஆம் ஆண்டு சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே ஃபிக்ஹும் உசூல் ஃபிக்ஹ் துறையிலே தன்னுடைய முதுமானி பட்டத்தை நிறைவு செய்து 2023 அவர் கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார். பல்வேறு சர்வதேச தரம் வாய்ந்த ஆய்வு சஞ்சிகைகளிலே பல ஆய்வு கட்டுரைகளை பதிப்பித்திருப்பதோடு குறிப்பாக வக்ஃப், இலங்கையில் வக்ஃப் நிர்வாகம் சார்ந்த அந்த விவகாரங்களை ஆய்வு கண்ணோட்டத்தில் எழுதிய பல ஆக்கங்களை அவர் பல சர்வதேச ஆய்வு சஞ்சிகைகள் பதிப்பித்திருக்கிறார். எனவே இங்கு பங்கு கொண்டிருக்கின்றவர்கள் மேலும் இந்த விரிவுரையை தொடர்ந்து இன்னும் ஆர்வமாக இருந்தால் அவருடைய ஆய்வு கட்டுரைகளை தரவிறக்கம் செய்து வெப்தளத்திலே உங்களுக்கு மேலதிக வாசிப்பு செய்ய முடியும். இந்த தகவல்களோடு எனவே நாங்கள் ஆரம்பமாக CFS சென்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டடி சார்பாக கலாநிதி சாபித் புகாரி அவர்களுக்கு இந்த அழைப்பை ஏற்று தங்களுடைய ஆய்வு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பை ஏற்றுக்கொண்ட அதற்காக நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழு சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நான் நிகழ்ச்சிக்கு செல்லாமல் நினைக்கின்றேன். ஆரம்பத்திலே கலாநிதி சாபித் புகாரி அவர்கள் தன்னுடைய தலைப்பை ஒரு 30-35 நிமிடங்களுக்கு அவர் சுருக்கமாக முன்வைப்பார். அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு பங்கு கொள்ளுகின்ற சகோதரர்கள் கேள்விகளை நேரடியாகவும் கேட்கலாம். அதே நேரம் கேள்விகளை அவர்கள் அந்த சாட் பாக்ஸிலே தங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த கேள்வியை வாசித்து கலாநிதி சாபித் அவர்களிடம் சமர்ப்பித்து எங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பு. இத்தோடு நான் கலாநிதி சாபித் புகாரி அவர்களை தங்களுடைய தலைப்பை செய்து தருமாறு அன்பாக அழைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர் டாக்டர் ஜக்கி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். முதலாவதாக சென்ட்ரல் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் இஸ்தாஃபகர் அந்த குழும அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஒரு வளவாளராக இந்த ப்ரோக்ராமுக்கு அழைத்ததற்காக வேண்டி. அடுத்ததாக டாக்டர் ஜக்கி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை விழித்தவனாக இந்த ப்ரோக்ராமில், இந்த ஜூம் மீட்டிங்கில் நம்மளோட நிகழ்வுகளை பார்க்கறதுக்காக வேண்டி நம்மளோட தற்கால ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வக்ஃப் முகாமைத்துவம் சம்பந்தமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலாவதாக நான் சலாத்தை கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். முதலாவதாக நான் நினைக்கிறேன், இந்த தலையங்கத்தை பொறுத்த வகையில யாரு இதுல இந்த நிகழ்வை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருக்கிட்டையும் இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தற்காலத்துல இது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் நாங்க மீடியாக்கள் ஊடாகவும் ஃபேஸ்புக்குகள் ஊடாகவும் பல பல நிகழ்வுகள் நடந்தவைகளை நாங்க எல்லாரும் கண்டிருக்கோம். ஆனா அந்த அடிப்படையில தற்காலத்துல தற்பொழுது ஸ்ரீலங்காவில் இந்த வக்ஃபுடைய முகாமைத்துவம் எப்படி இருக்கி, அதனுடைய உருவாக்கம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கி, அதனுடைய வேலை என்ன, அவர்கள் என்ன வேலை செய்யணும், இப்ப என்ன வேலை நடந்து கொண்டிருக்கி, எங்களுடைய வக்ஃப் சொத்துக்களுடைய நிலைமை எப்படி இருக்கி, இதே ஒழுங்கான முறையில நாங்க முகாமைத்துவம் செய்து அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதன் மூலமாக
எங்களுடைய சமுதாயம் மட்டுமின்றி மற்ற சமுதாயத்தினர்களுக்கு கூட இதன் மூலமாக எப்படிப்பட்ட பிரயோஜனங்களை கொடுக்கலாம் என்று சில விஷயத்தை இந்த போல நான் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நான் இந்த தலையங்கத்துக்கு உள்ளால நான் உள்ளுக்கு சொல்கிறேன் இன்ட்ரடக்ஷன். நான் இந்த ஸ்லைட இங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஏன்னா ரெடி பண்ணேன். என்கிட்ட தமிழ் ஃபோன் இருக்கல்ல, அதால நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நிர்வாகத்துக்கிட்ட. இந்த வக்குஃப், முதலாவது வக்குஃப்னு சொன்னா என்னன்னு நாங்க விளங்கி கொள்ளணும். வக்குஃப் இஸ்லாமிய ஹிஸ்டரியில நிறைய சப்போர்ட்டுகளை மக்களுக்கு செஞ்சிருக்கு, நிறைய உதவிகளை இந்த வக்குஃப் செஞ்சிருக்கு. இந்த வக்குஃப் ஊடாக இஸ்லாமிய ஹிஸ்டரி, இந்த வக்குஃபுடைய பிராக்டிஸ் ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அவர்கள் ஊடாகத்தான், அவர்கள் தான் இதை ஆரம்பிக்க வைக்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு பின்னால ஒரு லேன் கிடைச்சிக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு காணி ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு, என்ன செய்யன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஷூரா சொல்றாங்க, நீங்க அதுல ஓனர்ஷிப்பை வச்சுக்கொண்டு அதோட பெனிஃபிட்டை மக்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக வேண்டி அதை கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸை வச்சுதான் அதிகமான உலமாக்கள் இந்த வக்குஃபுடைய கான்செப்டை உருவாக்குறாங்க. ஆனா நாங்க பார்க்கும்போது இந்த வக்குஃப் ப்ராப்பராக நல்ல முறையில மேனேஜ் பண்ணப்பட்டாதான், முகாமுயத்தியம் செய்யப்பட்டால் தான் இதனுடைய முழுமையான பெனிஃபிட் மக்களுக்கு போய் சேரும். ஆனா வக்குஃப் செய்யறதுடைய நோக்கம் ஒன்று இருக்கு. ஏன் இப்ப நமக்கு கேள்வி ஒன்று வரும், நாங்க ஏன் வக்குஃப் செய்யணும், சதக்கா செய்யக்கூடாது, ஜகாத் செய்யக்கூடாது, தபரு கிஃப்ட் செய்யக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனோட மஜ்மூல சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு கீழால எப்படி ஒரு மனிதன் மௌத்தானன்னு சொல்லி சொன்னா அவருடைய 3 விஷயங்கள் துண்டிக்கப்படாது, அதுல ஒன்று சதகத்துல் ஜாரியா. அந்த அவங்க நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வக்ஃப் தான் சதகத்துல் ஜாரியா, வக்ஃப் தான் சதகத்துல் ஜாரியா என்பதாக சொல்றாங்க. ஆனா வக்ஃப் உடைய ரூல்ஸும் சட்டமும், இஸ்லாமிய சட்டமும், ஜகாத்துடைய இஸ்லாமிய சட்டமும், சதகாவுடைய இஸ்லாமிய சட்டமும், கிஃப்டுடைய இஸ்லாமிய சட்டமும் வித்தியாசம். இது 4 சட்டங்களும் வித்தியாசம். ஜகாத் எடுத்துக்கொண்டோம் சொன்னா, ஜகாத் அந்த செல்வந்தர்கள் அவங்களோட பணத்துல இருந்து அந்த பகுதியை கொடுத்து முடிக்கணும். வக்குஃப் கொடுக்கப்பட்டால் அந்த வக்குஃப் அழியாமல் நிரந்தரமாக இருந்து கொண்டு அந்த சொத்திலிருந்து மன்ஃபாத்துகள், பெனிஃபிட்டுகள், அதனுடைய பிரயோஜனங்கள் மக்களுக்கு கொண்டிருக்கணும். இதுதான் அதனுடைய சட்டம். ஆனா அதுல நிறைய சட்டங்கள் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதுதான் அதனுடைய சட்டம். ஆனா இதை நாங்கள் ஒழுங்கான முறையில பாதுகாப்போமாக இருந்தால் இதுல இருந்து வரக்கூடிய பிரயோஜனங்கள், பெனிஃபிட்டுகள் மிக அதிகமாக இருக்கு. ஏன்னா நாங்க சில நாடுகளை பார்க்கலாம். ஓகே, அந்த அடிப்படையில இந்த வக்குஃப் மேனேஜ் பண்றாக்கள், இந்த வக்குஃபை முகாமைத்துவம் செய்யறாக்கள் யாருன்னு சொல்லி சில கிதாபுகள்ல சொல்லப்பட்டுச்சு. அவர்களுக்கு சில மதுஹபுகள்ல வேற வேற டேம்கள் யூஸ் பண்ணிக்காங்க, வார்த்தை பிரயோகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல முத்தவல்லின்னு சொல்லி சொல்றாங்க, நாசிர்னு சொல்லி சொல்றாங்க, கையிம்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க அதை ட்ரஸ்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சந்தர்ப்பத்துல மேனேஜர்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பல வார்த்தைகளால பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா எங்கட நாட்டை பொறுத்த வகையில சில நாடுகள்ல வக்குஃப் மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க. சில நாடுகள்ல ஒரு முஸ்லிம் மினிஸ்ட்ரிக்கு கீழால ஒரு வக்குஃப் அஃபேர்ஸ் வச்சிருக்காங்க.
சில நாடுகள்ல வந்து ஒரு முஸ்லிம் மினிஸ்ட்ரிக்கு கீழால ஒரு எஃப்ஐஆர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழால ஒரு வக்ஃப் போர்டு வச்சிருக்காங்க. இந்த மூணாவது கேட்டகரியில தான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வகையில எங்கட நாட்டுடைய பொலிட்டிக்கலுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் எங்கட முஸ்லிம் எஃப்ஐஆர்ஸா வருது, சம்டைம் முஸ்லிம் டிபார்ட்மெண்டாக வருது, சம்டைம் முஸ்லிம் மினிஸ்ட்ரியாக ரிலீஜியஸ் மினிஸ்ட்ரி முஸ்லிம் மினிஸ்ட்ரியாக வருது. அது எப்படி வந்தாலும் இதுக்கு கீழால எங்களுக்காக வேண்டி இந்த வக்ஃப் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு வக்ஃப் லோ ஒன்று தரப்பட்டிருக்கு. அந்த வக்ஃப் லோக்கு கீழால ஒரு கமிட்டி ஒன்று இருக்காங்க. ஒரு கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க வக்ஃப் போர்டுன்னு சொல்லி. அதை அப்பாயின்மெண்ட் பண்றக்கூடிய விதம், அதை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு பின்னால அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அது என்ன வடிவத்துல வருதுன்றத பின்னால ஒரு அட்டவணையில நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க விளங்கிக் கொள்வோம். எங்கட வக்ஃப் போர்டுக்கு கீழால, எங்கட வக்ஃப் ஆக்டுக்கு கீழால எங்கட வக்ஃப் போர்டு வந்து நிறுவப்படுவது. இந்த வக்ஃப் போர்டு வந்து டிரெக்டருக்கு கீழால இருக்கு. இந்த டிரெக்டர் வந்து முஸ்லிம் கலாச்சார அமைச்சுக்கு கீழால வராது. தற்பொழுது கவர்மெண்டுடைய அந்த மினிஸ்ட்ரியின் படிக்கு ரிலீஜியஸ் மினிஸ்ட்ரி கீழால தான் இந்த முஸ்லிம் அஃபேர்ஸ் எங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல நாங்க விளங்கிக் கொள்வோம் இஸ்லாமிய வக்ஃப். இஸ்லாம்ல என்ன சொல்லப்படுது, வக்ஃப் என்ன? சாமி இதோட ஸ்லைட் சேஞ்ச் ஆகுது இல்ல, நீங்க சேஞ்ச் பண்றீங்களா இல்லாட்டி? சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் ஆகலையா? சேஞ்ச் ஆகல. மத்தாக்களுக்கும் அப்படியா? நீங்க முதலாவது ஸ்லைட் அப்படியே நீங்க கொஞ்சம் டாக்டர் நீங்க ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க டாக்டர். ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், ஓகே. ஓகே, இப்போ சேஞ்ச் ஆகுதா? இப்ப சேஞ்ச் ஆகுதா? ரைட், அடுத்ததுக்கு போங்க. எஸ், அடுத்தது. ஓகே, ஓகே. நான் 7வது ஸ்லைடுன்னு சொல்லி நீங்க பேசுற பாயிண்ட். ஓகே, ஓகே, ஓகே. இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல நாங்க வக்ஃபை எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி சொன்னா, வக்ஃப் வந்து டோட்டலி நான் முன்னால சொன்ன மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி வித்தியாசமானது. நாங்க ஜகாத், சதக்கா, ஹிபாவோட சம்பந்தப்படும் போது அதுல பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன பிரச்சனை? எங்கட மதஹபை பொறுத்த வகையில பொதுவா இந்த வக்ஃபுடைய டெஃபினேஷன், வக்ஃப் சம்பந்தமாக மதஹபை நாங்க பார்ப்போமாக இருந்தா, ஹனஃபி மதுஹபு, மாலிக் மதுஹபு வந்து கிட்டத்தட்ட அஹமது பின் ஹம்பல் இவங்கள கிட்டத்தட்ட சிமிலரிட்டி, சேமான சட்டங்கள் தான். அது எப்படிப்பட்ட சட்டம்னு சொல்லி சொன்னா, அவங்ககிட்ட வந்து வக்ஃப் நாங்க ஒரு பொருளை செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, அந்த வக்ஃப் செஞ்சதுக்கு பின்னால அதோட ஓனர்ஷிப் வந்து அந்த வக்ஃப் செஞ்ச மனிதர்கள் கையில இருக்கு. ஆனா ஹனஃபி மதுஹபை பொறுத்த வகை ஷாஃபி மதுஹபை பொறுத்த வகையில நாங்க வக்ஃப் செஞ்சிட்டோம்னு சொன்னா, அந்த வக்ஃப் சொத்துடைய ஓனர்ஷிப் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வக்ஃப் சொத்தை எங்களால மேனேஜ் பண்ண முடியும், எங்களால அதை வந்து பராமரிக்க முடியும், நிர்வாகம் செய்ய முடியும். ஆனா அந்த வக்ஃப் சொத்தை எங்களுக்கு ஓனர்ஷிப் கொண்டாட இயலாது. இதுதான் எங்களோட ஷாஃபி மதுஹபுடைய கருத்து. ஆனா தற்காலத்துல நிறைய உலமாக்கள், தற்கால உலமாக்கள் இந்த வக்ஃப் சொத்து எந்த நோக்கத்துக்காக வேண்டி கிரியேட் பண்றது, இந்த வக்ஃப் சொத்துடைய ஒப்ஜெக்டிவ் என்ன, இந்த வக்ஃப் சொத்துடைய ஒப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃப் சொத்து செஞ்சதுக்கு பின்னால அந்த சொத்துல இருந்து மக்களுக்கு அதோடைய பிரயோஜனம் பேசி சேரணும். அந்த பிரயோஜனம் பேசி சேர்றதின் ஊடாக யாரு வக்ஃப் செய்தாரோ அவருக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக நன்மைகள் வந்து கொண்டிருக்கணும். இதுதான் அந்த வக்ஃப் செய்யறதுடைய முக்கியமான நோக்கம். தற்காலத்துல உலமாக்கள் இந்த நோக்கம் மிஸ் ஆக கூடாது என்பதற்காக வேண்டி சில வக்ஃப் சொத்துக்களைல வந்து சில மாற்றங்கள் செய்யலாம். ஈவன் எந்த அளவுக்கு சொன்னா மாலிக் மதுஹப்ல சொல்லப்படுது,
வக்குஃப் மாக்கத், நாங்க ஒரு சொத்தை வக்குஃப் சொத்தை குறிப்பிட்ட பீரியட்டுக்கு நாங்க நிர்ணயம் செய்து அதை கொடுக்கலாம் என்று சொல்லி கூட சில உலமாக்கள் தற்காலத்துல சொல்றாங்க. இது சம்பந்தமான நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய சட்ட திட்டங்கள் இதுக்கு கீழால இருக்கு. நம்மட நோக்கம் அது பேசுறதல்ல. நம்மட நோக்கம் ஸ்ரீலங்காவுடைய வக்குஃபுடைய நிலப்பாடு எப்படி இருக்கின்றது தான் நம்ம பேசுறதுக்குரிய நோக்கம். இதுதான் நம்மளோட முக்கியமான நோக்கம். எனவே நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடுகளுக்கு போவோம். ஓகே, நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வகையில இந்த வக்குஃபுடைய ஹிஸ்டரி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா, 1806 எங்களுடைய நாடு கொலனைஸ் பண்ணதுக்கு பின்னால கோட் ஆஃப் முஹம்மதியன் லோ தான் எங்களோட நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, முஸ்லீம்களுடைய ஃபேஷனல் லோவாக. இந்த லோவை பத்தி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் மறுபடியும் அது சேஞ்ச் ஆகுது. இல்ல நீங்க ஸ்லைட் ஷோக்கு போட்டுறீங்களா? ஈஸி. அது ஸ்லைட் ஷோ ஃபுல் ஸ்கிரீன் கொடுங்க சாவித் மௌலவி. ஃபுல் ஸ்கிரீன் அப்ப டக்குனு மூவ் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆகுதா? இல்லையே. இல்ல இன்னும் இல்ல. ரைட். இப்ப சரி, இப்ப ஓகே. இப்ப அப்படி கிளிக் பண்ணிப்போங்க. ஓகே, இன்னும் ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாறல. ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாறல. நீங்க இந்த லாஸ்ட்க்கு ஜூம் பண்ற அந்த ஐகான் கிட்ட அதான் ஓகே. ஸ்கிரீன் ஆகுது இல்ல. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நீங்க டாக்டர் ஷேர் பண்றத நிப்பாட்டிட்டு திருப்பி இன்னொருக்கா ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீனை. அது சரியாகும். மறுபடியும் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ மூவ் ஆகுதா? இல்ல சாவித் மௌலவி இன்னும் இல்ல. நீங்க அந்த ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி சேஞ்ச் ஆக்குங்க. அதான் லேசி. ஓகே, அந்த ஸ்லைடுக்கு போங்க. நான் கிளிக் பண்ணி தான் சேஞ்ச் ஆக்குறேன். இப்ப சேஞ்ச் ஆகுது. ரைட். இப்ப இப்படி பேசிட்டு நீங்க அடுத்து ஃபுல் ஸ்கிரீன் போனா சேஞ்ச் ஆகுது இல்ல, வருது இல்ல. ஓகே, இதே சிஸ்டத்துல போனா இப்ப நீங்க செஞ்ச மாதிரி இதே சாவித் மௌலவி. ஓகே ஓகே ஓகேயா? எஸ் கண்டினியூ. சாரி, டெக்னிக்கல் எரர் இருக்கா? ஓகே. அப்ப 1806 தான் ஸ்ரீலங்காவுல முதலாவது முஸ்லிம் பேசின லோ கொண்டு வராங்க. ஈவன் இந்த லோ ஸ்ரீலங்கா நாட்டுக்காக வேண்டி கொண்டு வந்த லோ ஒன்றா இல்ல. இந்த லோ பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டு இந்த லோவை தான் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பின்னாலதான் அந்த சட்டத்தை ஸ்ரீலங்காக்கும் கொண்டுட்டு வராங்க. ஆனா அந்த லோல முஸ்லீம்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இவங்களுடைய டொனேஷன், இவங்களுடைய ஃபண்ட் சம்பந்தமாக எதுவுமே சொல்லப்படல. 1931 தான் முஸ்லீம்களுக்கு வக்குஃப் ஆடியன்ஸ் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. ஆனா இந்த சட்டமும் முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கல. ஏன்னா 1991க்கு முன்னாலேயே எங்களுக்கு தெரியும் காஸ்மியா மதரசா புத்தளம், அந்த மதரசாக்கு இரால் ஃபார்ம் வக்குஃப் செய்யப்படுவது. இரால் செய்யக்கூடிய ஃபார்ம் வக்குஃப் செய்யப்பட்டு அந்த கேஸ்கள் நடக்குது, அந்த பிரச்சனைகள் நடக்குது. நான் நினைக்கிறேன் ஸ்டில் அந்த பிரச்சனை பேத்து கொண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அந்த டைம்ல வக்குஃப் செய்யும் போது வக்குஃப் ஆடியன்ஸ் தான் இருக்கு, வக்குஃப் லோ இல்லை. அப்ப அதுல நிறைய பிரச்சனை நடந்ததால தான் அவங்க யோசிக்கிறாங்க 1956 இது காரணம் அல்ல, இதுவும் ஒரு காரணம். அதுக்கு பின்னால 1956 தான் முஸ்லிம் மாஸ்க் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓ வக்குஃப் ஆக்ட்னு சொல்லி அதுல சில அமெண்ட்மெண்ட்களை சேர்த்து அதுல கொண்டுட்டு வராங்க. ஆனா கொண்டு வந்தாலும் கூட அது 1957 தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க.
1957 இருந்து 1967 வரையில எந்த விதமான மாற்றங்களும் அதில் செய்யப்படலை. 1967 இருந்து 1982 இந்த 2 வருஷத்துலயும் நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய செல்வந்தர்களை அவங்களோட சொத்துக்களை டொனேட் பண்றாங்க, ஜகாத் வக்ஃப் ட்ரஸ்ட் உருவாக்குறாங்க. அதுல நிறைய பிரச்சனைகளும் வருவது. அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ற, எங்க சால்வ் பண்றன்னு சொல்லி ஒரு பொறிமுறை இல்லாத காரணத்தால தான் 1982 ஆண்டுல சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் வக்ஃப் ட்ரிபியூனல் வருது. அதோட சேர்த்து முஸ்லிம் சேரிட்டபிள் ஃபண்ட் சொல்லியும் ஒன்று உருவாக்குறாங்க. இது ரெண்டையும் உருவாக்குறதுடைய மெயின் காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃபோட சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கோ இதை எங்களுக்குள்ளேயே நாங்க சுமூகமான முறையில தீர்வு எடுத்துக் கொள்றதுதான். வக்ஃப் ட்ரிபியூனலுடைய சேர்மனுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய ஜட்ஜுடைய பவர் கொடுக்கப்பட்டீங்க. அப்போ ஒரு சுருக்கமா சொல்ல போனோம்னு சொன்னாக்கா, இதுக்குள்ளுக்கு எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை தந்திட்டாங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. அதே சந்தர்ப்பத்துல எங்களுடைய வக்ஃப் சொத்துக்களை டெவலப் பண்ணக்கூடிய தேவை ஒன்று வருது. அந்த தேவை வந்ததாலதான் இந்த முஸ்லிம் சேரிட்டபிள் ஃபண்டுன்னு சொல்ல ஒன்று உருவாக்கி அந்த ஃபண்டுக்கு கவர்மெண்டாலையும் ஃபண்ட் பண்றாங்க. அது போக முஸ்லீம்களும் அந்த ஃபண்ட் பண்ணி தான் இந்த வக்ஃப் சொத்துக்கள் இந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய வேலைகளுக்கு பாவிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தையும் அதுல கொண்டுட்டு வராங்க. அதுல வக்ஃப் போர்ட்ல வக்ஃப் ஆக்ட்ல இன்னொரு சட்டம் கொண்டு இருக்கு. அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளி அந்த பள்ளியுடைய வருவாயிலிருந்து நிர்வாகம் செஞ்சு அதுல பேலன்ஸ் ஆகக்கூடிய காசு இருக்கு. அந்த காசுல 4% அல்லது 6% அவங்க வக்ஃப் முஸ்லிம் சேரிட்டபிள் ஃபண்டுக்கு கொடுக்கணும். அப்படி சேர்க்கப்பட்ட காசு இன்னும் வரையில 40 லட்சம் ரூபாய், 40 மில்லியன் எவ்வளவு காசு அக்கௌண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 40 மில்லியன் அல்லது 40 லட்சம் சம்திங் காசு ஸ்டில் பேங்க் ஆஃப் சிலோன் அக்கௌண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த காசு. ஆனா அந்த காசை யாரும் ஒத்தருமே ஒண்ணுமே செய்யறாங்க இல்ல, அந்த காசு ஸ்டில் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வருவோம் எங்களுடைய வக்ஃப் போர்டுடைய ஸ்ட்ரக்சர். எங்களுடைய வக்ஃப் போர்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் கல்ச்சர் அஃபேர்ஸ், அதுக்கு கீழால டிரெக்டருக்கு கீழால வக்ஃப் போர்டு, வக்ஃப் போர்டுக்கு கீழால தான் வக்ஃப் ட்ரிபியூனல், முஸ்லிம் சேரிட்டபிள் ஃபண்ட், முஸ்லிம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓ வக்ஃப் ஆக்ட், அந்த வக்ஃப் வருது. அதுக்கு கீழால தான் முத்தவல்லி, ரெஸ்டி, மேனேஜர் ஆஃப் மொஸ்க், பள்ளிய நிர்வாகம் செய்யறார்கள். அடுத்த சைட்ல ட்ரஸ்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொல்லி அதுவும் இருக்கு, அதையும் நிர்வாகம் செய்யறார்கள் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வகையில ஸ்ரீலங்காவுல எல்லா ஊர்களையும் பள்ளி இருக்கு. அதே போல பள்ளிக்குரிய வக்ஃப் சொத்துக்களும் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவுல சில செல்வந்தர்கள் வக்ஃப் ட்ரஸ்ட் உருவாக்கி வைக்கிறாங்க. இந்த வக்ஃப் ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கிட்டாங்க இந்த வக்ஃப் ஆக்டுக்கு கீழாலதான். ஆனா அதுல சில தற்காலத்துல சில நடைமுறை சிக்கல்கள் அதுல இருக்கு. ஆனா இந்த வக்ஃப் அவங்க ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கும் போது ஒரு யாப் ஒன்று கிரியேட் பண்ணித்தான், அந்த யாப்பின் ஊடாகத்தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த யாப்புல சில கோலங்களை கொண்டு வராங்க, சில சட்டங்களை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் பிரகாரம் தற்பொழுது வக்ஃப் போர்டுகளுக்கு கூட சில விஷயங்கள் அதுல ஒன்றும் செய்ய இல்லாம இருக்கு. ஓகே, இந்த சொத்துக்கு அதே போல பள்ளியுடைய நிர்வாகம், பள்ளியை மேனேஜ் பண்றது, பள்ளி அப்பாயின்மெண்ட் பண்றது, பள்ளியுடைய ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட் பண்றது, இது எல்லாமே இந்த பள்ளிக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, ஜும்மா பள்ளிக்குரிய அப்ரூவல் கொடுக்கறது, தக்கியாக்குரிய அப்ரூவல் கொடுக்கறது, இதோடு சம்பந்தப்பட்ட வக்ஃப், பள்ளி, ட்ரஸ்ட், இதோட ஷரீன்னு சொல்லி இருக்கு முஸ்லீம்களுடைய பூர்வீக சொத்துக்கள், இதோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்த வக்ஃப் போர்டுக்கு கீழால போர்டுடைய பராமரிப்பு கீழே தான் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம் இதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னு சொன்னா, எங்களுடைய வக்ஃப் ஆக்ட் 1982 ஆண்டு உருவாக்கப்பட்டு இப்போ 2025 கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்களோட வக்ஃப் ஆக்ட்ல சரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு
ஓகே. ஆனா நாங்க மற்ற உலக நாடுகள் எடுப்போமாக இருந்தா எங்களை விட எல்லா வகையிலையும் அறிவிலையா இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ்லையாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் உயர்ந்த தற்காலத்துல ஜொலிக்கக்கூடிய நாடுகளை நாங்க பார்க்கலும். இந்த வக்குஃப்ல எந்த அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்கன்றது எங்களால பார்க்க முடியுமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், இந்த ஒட்டோமன் எம்பையர் அந்த காலத்துல கூட அவங்க யுத்தத்துல போய் வெண்டத்துக்கு பின்னால 2/3 பகுதியை ஃபுல்லா வக்ஃப் தான் செய்யறாங்க. அதுக்கு பின்னாலதான் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்திலேயே வக்ஃப் பேங்க் உருவாக்கிட்டாங்க. தற்காலத்துல இந்த வக்ஃப் சொத்துக்களை டெவலப் பண்ணணும், அது உரிய விஷயங்களை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி கேஷ் வக்ஃப் கொண்டு வந்துட்டாங்க. கேஷ் வக்ஃப் கொண்டு வந்துட்டாங்க. அதோட சம்பந்தப்பட்ட நிறைய சட்ட திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க, காலத்துக்கு காலம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நம்முடைய நோக்கம் ஒப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகணுமாக இருந்தா, முழுமை அடையணுமாக இருந்தால் இந்த வக்ஃப் சொத்துக்களை ஒழுங்கான முறையில பராமரிக்கணும். அந்த பராமரிச்சதுக்குரிய ஒரு சட்ட திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வரணும். ஓகே, அது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை எங்கட இந்த மேனேஜ்மெண்ட்ல ஒழுங்கான கவர்னன்ஸ் இல்லை. எங்கட மேனேஜ்மெண்ட்ல ஒழுங்கான கவர்னன்ஸ் இல்லை. எப்படி கவர்ன் பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எங்கட வக்ஃப் போர்டு எடுத்துக்கொண்டா எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல அந்த கமிட்டி என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல ஸ்டாஃப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். பொதுவா நான் அறிஞ்ச வகையில எங்கட வக்ஃப் போர்டுல நான் என்ன ரிசர்ச்சுக்காக வேண்டி போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்னாங்க, 5000க்கு மேற்பட்ட கேசஸ்கள் ஸ்டில் பெண்டிங் இருக்கு வக்ஃப் போர்டுல. அப்ப 5000 கேஸ் பெண்டில் இருக்கின்றா. அப்ப என்ன செய்யறாங்க? இது யாருக்கு பள்ளியோட வக்ஃப் சத்தோட வக்ஃப் சேரிட்டியோட தொடர்பு இருக்கோ, யாருக்கு அதை பத்திய ஒரு அக்கறை இருக்கோ, இவங்க இன்ஃபார்ம் பண்ணது, இவங்க கேஸாக அனுப்பப்பட்ட கேசஸ்கள் தான் 5000 சொச்சம். இது அல்லாம எத்தனை கேசஸ்கள் இருக்கின்றத நாங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன நடக்குதுன்றத நாங்க எங்களுக்கு கேள்விதான் எழுப்பி பார்க்க மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல. ஹயர். அதே போல இந்த வக்ஃப் போர்டூடாக மிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நடக்குதான்றதை நாங்க பார்க்கணும். அதே போல இந்த வக்ஃபுடைய பாலிசி என்ன, ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் ஒழுங்கான முறையில நடக்குதான்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு நிச்சயமா சொல்ல முடியும், எங்களுக்கு லெக் ஆஃப் குட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க், ஒழுங்கான மேனேஜ்மெண்ட், ஒழுங்கான சிஸ்டமேட்டிக் எங்கட இதுல இல்லை. ஓகே. அதே போல எங்கட வக்ஃப் எப்போ எங்களுக்கு ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி விளங்குதாக இருந்தா அப்ப நாங்க விளங்கிக்கணும், எங்களுக்கு ஒழுங்கான பாலிசி இல்லை, ஒழுங்கான லோ இல்லை. ஒழுங்கான லோ இல்லாததன் காரணமாகத்தான் எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் நடக்குது. அதே போல இதை யாரெல்லாம் மேனேஜ் பண்றாங்களோ ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இவங்களை மானிட்டர் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. எது சரி, ஒரு கேஸ் வக்ஃப் போர்டுக்கு வந்தா தான் அங்க பாக்குறாங்களோ ஒழிய அங்கங்க இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துகள்ல என்னென்ன நடக்குதுன்றதை இவங்க போய் பார்க்கக்கூடிய அளவுல யாருமே அங்க இல்லை. ஓகே. அதே போல எங்களுக்கு தெரியும் இப்போ பள்ளியில நிர்வாகத்துக்காக வேண்டி வக்ஃப் சொத்துக்காக வேண்டி நிர்வாகத்துக்காக வேண்டி அமைச்சதுக்கு பின்னால அவங்க ஒரு பேருக்காக வேண்டித்தான் இருக்காங்க. நான் இந்த ஊர்ல சல்லிக்காரால், நான் இந்த ஊர்ல ஹாஜியார், எனவே எனக்கு இந்த போஸ்ட் வரணும், அதுக்கு நிறைய போட்டிகள் ஏட்டிகள் நடந்துதான் அந்த போஸ்ட் எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு ரெஸ்பெக்டா வச்சு கொண்டு இருக்காங்களோ ஒழிய அதை ப்ராப்பரான முறையில அவங்க யாருமே அதை மேனேஜ் பண்றாங்க இல்ல, ஒரு அமானிதமாக அதை யாருமே பாக்குறாங்க இல்ல. அதே போலதான் எங்களுக்கு தெரியும், இந்த வக்ஃப் ஒரு ட்ரஸ்ட் ஊடாக உருவாக்கப்பட்டிருந்தா அல்லது வேற முறையில ஒரு வக்ஃப் சொத்துகள் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த டைம்ல இருக்கிறவங்க இதை ஒழுங்கான முறையில பராமரிக்கின்றதுக்காக வேண்டி அந்த நிர்வாகத்துல தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய பரம்பரையில ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி ஒரு கோலம், ஒரு கண்டிஷனை போட்டிக்காங்க. அந்த கண்டிஷன் ஊடாக எங்கட செகண்ட் ஜெனரேஷன் ஓகே, எங்கட தேர்ட் ஜெனரேஷன் என்ன சொல்றாங்க, என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, எங்கட அப்பா அம்மாரு ஏதோ வக்ஃப் பண்ணிட்டு போய்த்தாங்க, ஆனா இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியுடைய வெளி
ரீச் பூம் ஆயிட்டு, எனவே இதை எப்படி அப்பா நாங்க விட்டு கொடுக்குறோம், இது எங்கட சொத்து இல்லையான்னு சொல்லி போட்டு அந்த சொத்துக்களை தனக்கு தானே எடுக்கக்கூடிய நிலப்பாடு நிறைய கேசஸ் இருக்கு. நிறைய கேசஸ் ஸ்டில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கேஸே நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா எல்லா கேசஸும் பின்னால ஓப்பனாக அப்படியான ஓப்பன் மீடியாக்கெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. எனக்கு பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் நான் என்ற ரிசர்ச்சுக்காக வேண்டி நான் கோர்வை செஞ்சதான் எடுத்த தரவுகள் தான். ஓகே, அதே போல எங்கட நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா எங்கட கேபிட்டல்ல கொழும்புல மட்டும்தான் எங்கட வக்குப் போர்டோ வக்குப் தெர்பூனோட இருந்துச்சு. இப்ப முழு இலங்கையிலேயும் வந்து கிட்டத்தட்ட 25 மாவட்டங்கள், ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் பள்ளிகள் இருக்குமாகிறது. அந்த பள்ளிகள்ல கட்டாயம் வக்குப் சொத்து இருந்தே ஆகும். அப்படி அந்த சொத்துக்களை பாக்குறதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் எங்களோட பிரான்ச்சஸ்களை நாங்க கட்டாயம் கொண்டு வரணும். எல்லாத்தையும் கொழும்புல வச்சிட்டு இருந்தா இப்ப மெஜாரிட்டி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அல்லது மெஜாரிட்டியாக வக்குஃப் சொத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை எப்படி பாக்குற, எப்படி பராமரிக்கிற, அந்த பிரச்சனைகளை எப்படி சோல்வ் பண்ற? அப்போ ஒரு பிரச்சனையை சோல்வ் பண்றதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கும்? சும்மாவே ஒரு சின்ன கேஸுக்கு கோர்ட்டுக்கு போனா எத்தனை வருஷங்கள் இழுத்தடிக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்குள்ள எங்கட கொழும்புல வச்சுக்கொண்டே ஒரு விஷயத்தை நாங்க சோல்வ் பண்றதாக இருந்தா அந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்டார்கள் எவ்வளவு சால்வ் பண்ணி வருவாங்களா இல்லையா, அதோட செலவினங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்ப்போமாக இருந்தா கட்டாயமாக நாங்க இது சம்பந்தமாக யோசிக்கணும். இதனுடைய பிராஞ்சுகளை இப்படியான இடங்கள்ல திறக்கிறதுக்காக வேண்டி அல்லது ஒரு மொபைல் சர்வீஸ் இதோடு சம்பந்தப்பட்டு நடத்துறதுக்காக வேண்டி கட்டாயமாக எல்லாரும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் உதாரணமா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்றேன். எங்களுடைய வக்குஃப் சொத்துடைய நிலவரம் எப்படி இருக்கு, அதை நாங்க பராமரிச்சா எப்படி எங்களோட அந்த 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 காசுகள் மூலமா அந்த சொத்துக்கள் மூலமாக சோசியோ எக்கனாமிக் எடுகேஷன் இதோட பவர்ட்டி எவலுவேஷன் பவர்ட்டி ரிடக்ஷன் இப்படியான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவு அதை பாவிக்கலும்ன்றதை எங்களால விளங்கி கொள்ள முடியும். ஓகே, உதாரணமா நான் ஒரு ஊரை நான் ஃபுல்லா அந்த பள்ளியோட சம்பந்தப்பட்ட பள்ளி சம்பளத்து போய் அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து நான் எல்லாருக்கும் போன் பண்ணி நான் எடுத்த தரவுகள் தான் இது. மேபி இந்த தரவுகளை வக்குஃப் போர்டில் இருக்கோ இல்லையோ அது எனக்கும் தெரியாது. ஆனா அந்த தரவுகள் தான் இது. உதாரணமாக சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த ஊர்ல வந்து அன்ரெஜிஸ்டர்ட் நோ ரெக்கார்டு ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்டர்ட் வந்து 4 இருக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதே போல வந்து பள்ளி வந்து 55 அன்ரிஜிஸ்டர்ட் பள்ளி இருக்கு, 60 வந்து ரிஜிஸ்டர்ட் பள்ளி இருக்கு. மொத்தமாக 155 பள்ளி இருக்கு. சாரி, அந்த பள்ளி வந்து 55 பள்ளி வந்து 55 வந்து ஜும்மா பள்ளி. மொத்தம் வந்து 115 பள்ளி, 55 ஜும்மா பள்ளி, 60 பள்ளி வந்து தக்கியா பள்ளி. இப்போ நான் கேள்விப்பட்டு இந்த கொரோனாக்கு பின்னால இதுலயே வந்து 25-30 பள்ளி வந்து ஜும்மா பள்ளியாக மாறிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, ரிலிஜியஸ் சென்டர் கிட்டத்தட்ட மதரசாக்கள் மாதிரி இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படாதது 2 இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட 12 இருக்கு. ஓகே, மொத்தமாக இவ்வளவு நிர்வாகங்கள் இந்த ஒரு ஊரா டிஸ்ட்ரிக்ட் அல்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊருடைய நிர்வாக வக்குஃப் போர்டு கீழால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அவங்களோட பராமரிப்புக்கு கீழால இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் விஷயங்கள் தான் இது. இதுக்கு கீழால பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி உதாரணமா சொல்றேன் பாருங்க. பொதுவா நான் போன் பண்ணி விசாரிச்ச வகையில சில பள்ளிகளுக்கு வந்து 8 ஏக்கர் வயல்காணி நான் இப்ப இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு போட்டிக்கிற வந்து வயல்காணி வயல்காணியை மட்டும்தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இது அல்லாம வந்து கடைகள் இருக்கி, தென்னந்தோப்பு இருக்கி, வேற லேண்டுகள் இருக்கி, இதெல்லாம் பத்தி நான் பேசல. நான் வந்து பேசுறது வந்து அக்ரிகல்ச்சர் வயல்காணிகள் மட்டும். ஓகே, பொதுவாக நான் விசாரிச்ச வகையில இந்த பள்ளிகள் இந்த நிர்வாகங்களுக்கு வந்து சில பள்ளிகளுக்கு 8 ஏக்கர், சில பள்ளிகளுக்கு 12 ஏக்கர், சில பள்ளிகளுக்கு வந்து 4 ஏக்கர், இப்படி அந்த விசாரிக்க எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப அதை நான் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட யார் யாருக்கெல்லாம் சொத்து இருக்கோ, வக்குஃப் சொத்து இருக்கோ, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கோ, இவங்களை வந்து நான் மினிமைஸ் பண்ணி போட்டு காட்டிக்கிறேன். எப்படி சொன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 4 இருக்குன்னு சொன்னேன், 1க்கு 5 ஏக்கர்னு சொல்லி நாங்க சும்மா வச்சுக்கொள்வோம். அப்ப 5 ஏக்கர்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 ஏக்கர் வரும். ஒரு ஏக்கருக்கு வந்து தற்பொழுது வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 குத்துகை கொடுக்குறாங்க.
50,000 குத்தகை கொடுக்குறாங்க. இப்ப 20 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு அதுல வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே. மொஸ்க் பள்ளியில வந்து 55 ஜும்மா பள்ளியிலே வந்து 35 ஜும்மா பள்ளிக்கு 100% வக்ஃப் சொத்து இருக்கு. ஓகே. அதுல வந்து கூட குறை இருக்கு. எல்லாத்தையும் ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு பள்ளிக்கு 5 ஏக்கர்னு சொல்லிச்சேன்னா 35 பள்ளிக்கும் கிட்டத்தட்ட 175 ஏக்கர் வயல் காணி இருக்கு. ஒரு ஏக்கருக்கு 50,000 சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 87 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு இந்த காணில இருந்து இன்கம் வரும். ஓகே. அடுத்தது வந்து ரிலீஜியஸ் சென்டர், ஒரு சென்டர் இருக்கு எனக்கு தெரியும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 சொத்து இருக்கு. அதுல ஒரு பெரிய சொத்து தான் வந்து 65 ஏக்கர் காணி. ஓகே. இன்னொரு ரிலீஜியஸ் சென்டர் ஒன்றைக்கு அதுக்கு வந்து 5 ஏக்கர் இருக்கு. ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 70 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு வந்து 50,000 படி இப்போ போற மார்க்கெட்ல போற விலை வந்து 50,000 பத்தி பார்த்தா கிட்டத்தட்ட 35 லட்சம் வரும். கிட்டத்தட்ட இந்த ஊர்ல மட்டும் 265 ஏக்கர் வயல் காணிக்கு ஒரு ஏக்கருக்கு 50,000 படி பார்த்தா கிட்டத்தட்ட 13 கோடியே 2,50,000 ஒரு வருஷத்துக்கு இன்கம் வரும். ஓகே. இப்ப நான் இந்த இன்கம் யார் எடுக்கிறாங்க, யார் பாவிக்கிறாங்க, என்ன நடக்குது, இதுக்கு யார் கொஸ்டினபிள், யார்கிட்ட கேள்வி கேட்கிறது, இப்ப இதுக்கு யாரு பதில் சொல்றது? இந்த இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு சொல்றேன். எனக்கு நான் போன் ஊடாக எனக்கு தெரிஞ்ச தகவல். இது அல்லாம சில பள்ளிகளுக்கு அந்த பள்ளியுடைய டீட், அந்த பள்ளிக்கு டீட் இருக்கு, பஜார்ல காணி இருக்குது. சரி, ஆனா காணி இல்லை, எங்கிட்ட இல்லை காணி. அத எனக்கு நான் போன் பண்ணி பேசக்குள்ள அவங்க சொன்னாங்க இப்படித்தான் டீட் இருக்கு, இப்படித்தான் எங்கிட்ட காணி இல்லைன்னு. எனக்கு அந்த ஒரு ஜோக் தான் ஞாபகம் வந்துச்சு, கிணத்த கால தேர்ற ஜோக் ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுல. ஹயர். அடுத்தது வந்து இன்னொரு பள்ளி ஒன்றைக்கு, அந்த பள்ளிக்கு வந்து 40 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. இது ஒரு ஊருடைய நிலைமை, ஒரு ஊருடைய சிச்சுவேஷன் இதுதான் இருக்கு. இது அல்லாம நான் சும்மா விளங்குறதுக்காக சொல்றேன், புத்தளத்துல 400 ஏக்கர் தென்னந்தோப்பு வக்குஃப் செய்யப்பட்ட காணி இருக்கு. ஓகே. 1500 ஏக்கர் ரப்பர் தோட்டம் இருக்கு, வக்குஃப் செய்யப்பட்ட காணி. ஓகே. அதே போல சம்மங்கோட்டை பள்ளி பக்கத்துல எனக்கு இடம் சேர்ச்சா தெரியா, சம்மங்கோட்டை பள்ளி பக்கத்துல அத்தர் மஹால்னு சொல்லி ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்காம். அந்த மார்க்கெட்ல வந்து 72 கடை இருக்கு, வக்குஃப் செய்யப்பட்ட கடை. அந்த கடையில இருந்து ஸ்டில் 3 லட்சம் தான் அவங்களுக்கு ரெண்டல் வருது. எத்தனை லட்சம்? 3 லட்சம் தான் அவங்களுக்கு அதுல இருந்து ரெண்டல் வருது. ஓகே. இது வந்து வக்குஃப் சொத்துல இருந்து நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வக்குஃப் சொத்தை எடுத்து அதை 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு அதை வந்து அவங்க சப் லீஸ் கொடுத்திட்டாங்க. இப்போ நான் விசாரித்த வகையில சில ஊர்கள்ல வந்து அந்த பள்ளி நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டார்கள் காணிய வந்து கடைகளை வந்து 2,000-3,000 ரூபாய்க்கு வந்து லீஸுக்கு எடுத்து அவங்க 50,000-60,000 ரூபாய்க்கு வந்து சப் லீஸ் கொடுத்திட்டாங்க. அப்ப அதுல வரக்கூடிய 60,000 வந்து 3,000-4,000 தான் பள்ளி கொடுக்குறாங்க. மற்ற பள்ளி காசு எல்லாத்தையும் அவங்க தான் வச்சுக்கொள்றாங்க. இது பரவலாக நடக்கக்கூடிய பிராக்டிஸ் எங்கட ஊர்கள்ல, எங்கட ஸ்ரீலங்காவில். ஓகே. அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியும் கெத்தாராம கிரவுண்ட். ஓகே. இந்த கெத்தாராம கிரவுண்ட் கூட வக்குஃப் லேண்ட். இது எத்தனை பேருக்கு தெரியும்? கெத்தாராம கிரவுண்ட்ல இருந்து மாளிகாவத்த மையவாடியோட சம்பந்தப்பட்ட ஏரியா போக அதுல இருந்து பெரிய பள்ளி வரையில எல்லாமே வக்குஃப் லேண்ட். நான் கேள்விப்பட்டேன், அந்த மையவாடியோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மாற்று மத சகோதரர் ஆல்கஹால் கடை வச்சிச்சாராம்னு நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, ஒரு வக்குஃப் லேண்ட்ல வந்து ஒரு மாற்று மத சகோதரர் வந்து என்ன சொல்ற மதுபான கடை வச்சிருக்காரு. இப்ப நான் கேட்கிற இந்த கேள்வி என்னன்னா, இது எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி யார்? இப்ப நான் விசாரித்த வகையில நான் நினைச்சு கொண்டிருந்த கொழும்புல தான் கூட வக்குஃப் சொத்து இருக்குமாக்கும்னு சரி நான் நினைச்சு கொண்டேன். அப்படித்தான் இதெல்லாம் விசாரித்த வகையில. அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேன், ஆகக்கூட இலங்கையிலே ஆகக்கூட வக்குஃப் சொத்து இருக்கக்கூடிய இடம் வந்து வவுனியா. அப்ப நான் வவுனியா போனேன். வவுனியா போய் இதை பார்த்தேன். வவுனியா போனாக்களுக்கு தெரியுமாக்கும்
வவுனியாவுல பஜார்ல பெரிய ஒரு பள்ளி ஒன்று இருக்கு. அப்ப நான் யோசனை பண்ணேன், இந்த பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எத்தனை கடைகள் இருக்கோ அத்தனை கடைகளும் நிச்சயமாக வக்கு செய்யப்பட்ட கடைகளா தான் இருக்கு. ஆகக்கூட இலங்கையிலே ஆக கூடுதலாக வக்கு செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடம் வவுனியா. அந்த பஜார்ல நடுவுல அவ்வளவு பெரிய ஒரு பள்ளி ஒன்று இருக்குமாக இருந்தா நிச்சயமாக அதோட சம்பந்தப்பட்ட எல்லா கடைகளும் வக்கு செய்யப்பட்ட கடைகளா தான் இருக்கிறது. அப்ப நான் கடைகளை ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். அதுல எனக்கு விளங்கினதுக்கு 70% நான் முஸ்லிம் தான் அந்த கடையை வச்சு கொண்டிருக்காங்க. இது எப்படி போனுச்சு, என்ன நடந்துச்சு, என்னமா எடுத்தாங்கன்றது தெரியல. முதல்ல இது சம்பந்தமாக அவங்கள்ட்ட நாங்க இதோட சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் வக்கு போர்டுல கேட்டா அவங்ககிட்ட ஒழுங்கான தரவுகள் இல்லை, ஒழுங்கான ஸ்ட்ரக்சர் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல நாங்க செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு. இதுக்காக வேண்டி எங்களோட லோ எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி எந்த தேவையும் இல்லை. இருக்கிற லோ வச்சுக்கொண்டே எங்களுக்கு நிறைய வேலைகள் செய்யலும். ஆனா எந்த அளவுக்கு அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு அதை செய்யறாங்கன்றது தெரியல. இது சாம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஊருடைய நிலவரத்தை தான் நான் எடுத்து காட்டிக்கிறேன். ஓகே, மிச்ச நேரம் பேசல, டைம் பேசுறியா டாக்டர் ஜக்கி? எவ்வளவு நேரம் இங்கி? ஒரு 5 minutesல முடியுங்க. ஓகே, இப்ப நான் இதுல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் உட்கார்ந்தா விடிய விடிய பேசலாம், ஆனா பேசுறதுக்குரிய டைம் இல்லை. இது நான் இப்ப இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நான் சொல்றேன் என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட வக்குப் ட்ரிபியூனல் இருக்குதானே, இது இவங்களுக்கு முழுமையான ரைட்ஸ் கொடுக்கணும். வக்குப் போர்டு அவங்களுக்கு ஒரு டீமை போட்டு கொடுக்கணும். எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ இந்த பிரச்சனையை இமீடியட்லி நீங்க சால்வ் பண்ணுங்க. என்னத்துக்காக வேண்டி 5000 கேஸ்களை என்னத்துக்காண்டி பெண்டிங்ல வச்சு கொண்டிருக்கீங்க? எந்த கேஸ்களை வக்குப் போர்டு மேனேஜ் பண்ண இயலாதோ, பார்க்க இயலாதோ, அவங்களுக்கு டைம் இல்லையோ, அப்ப டைம் இல்லாத கேஸ்களை கேட்டகரைஸ் பண்ணி நீங்க வக்குப் ட்ரிபியூனலுக்கு கொடுங்க இதை மேனேஜ் பண்றதுக்காக வேண்டி. ஒன்று. ரெண்டாவது நான் சஜஸ்ட் பண்றது கட்டாயமாக எந்த ஊர்கள்ல வக்குப் சொத்துக்கள் கூடுதலாக இருக்கோ அல்லது எந்த ஊர்ல முஸ்லிம்கள் கூடுதலாக வாழ்றாங்களோ இந்த ஊர்கள்ல இந்த வக்குப் போர்டு வக்குப் ட்ரிபியூனலுடைய பிராஞ்சுகளை கட்டாயம் உருவாக்குங்க. ஏன்னா இது உருவாக்கணும். இந்த இவ்வளவு சொத்துக்கள் ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட 13 கோடி பெருமதியான வெல்த் இல்லாமல் ஆக்கப்படுவது யாரோ அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா பொது சொத்து. இப்ப இந்த காசை நாங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணாலே இப்படியான பிராஞ்சுகளை எங்களுக்கு அழகான முறையை திறந்து அதை அழகான முறையில மேனேஜ் பண்ணிடும். பொதுவா நிறைய நாடுகள்ல எப்படித்தான் வச்சு கொண்டிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பிரான்ச் வச்சுட்டாங்க. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு கேபிட்டலுக்கே கொண்டுட்டு போறல்ல, எல்லாரும் பிரான்ச் வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பிரான்ச் இருக்கு. இப்ப நம்ம கேட்க போனா எங்களுக்கு டிஎஸ் ஆபீஸ்ல ஒருத்தர் முஸ்லிம் கலாச்சார அமைச்சால வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கார் தானேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் என்ன வேலை செய்யறான்றத நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா விளங்கும். ஓகே, அடுத்தது இப்ப எங்களோட வக்குப் சொத்துக்கள் சில சொத்துக்கள் எங்களுக்கு அதுல இருந்து பெனிஃபிட் அடைய முடியாம இருக்கு. சில சொத்துக்கள் பழையசாயிருக்கு. இப்படியான சொத்துக்களை கட்டாயம் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்றதுக்கு ஒரே ஒரு டீம் நாங்க கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மேனேஜ்மெண்ட் கீழால நிறைய எக்ஸ்பர்டீஸ் இருக்காங்க. இப்ப நானும் இப்ப இங்க இருக்கவங்கள நிறைய கான்ஃபரன்ஸ்கள் நிறைய ஒர்க்ஷாப்கள் போனா நிறைய வக்குப் சொத்தை டெவலப் பண்றதுக்குண்டே நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அவங்களோட வேலை இஸ்லாமிக் வெல்த், இஸ்லாமிக்கோட சம்பந்தப்பட்ட வக்குப் சொத்துக்களை டெவலப் பண்றது அவங்களோட வேலை. ஓகே, இப்படியான ஆக்களோட கொலாபரேட் பண்ணி அழகான முறையில நாங்க டெவலப் பண்ணுவோமாக இருந்தா அதுல வரக்கூடிய பெனிஃபிட்களை அழகான முறையில வக்குஃப் ஆக்ட்ல சொல்லப்பட்ட மாதிரி எங்களுடைய முஸ்லீம்களுடைய எடுகேஷன், பவர்ட்டி, இது இப்படி சோசியல் ஃபைனான்ஸ், சோசியோ எக்கனாமிக் இதோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இதை எங்களுக்கு பாவிக்க முடியுமாக இருக்கும். அதே போல எங்களோட லீகல் ஃப்ரேம்வொர்க்ல கட்டாயமாக நாங்க சில அமெண்ட்மெண்ட், சில மாற்றங்கள் கொண்டு வரணும். என்ன காலத்துக்கு காலம் எங்களுடைய இஜ்திஹாத், எங்களுடைய இஜ்மா, காலத்துக்கு காலம் டைமுக்கு டைம் மாறும். ஆனா எங்களுடைய குர்ஆன் ஹதீஸுடைய பேஸ் அல்லாம அல்ல, எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் பேஸ், இஜ்மா கியாஸ பேஸ் பண்ணி எங்களுடைய மசாலாக்கள்ல சில இதோடு சம்பந்தப்பட்ட தற்காலத்துல தேவையான, தற்காலத்துக்கு பொருத்தமான, எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட முறையில நாங்க இதுல சில அமெண்ட்மெண்ட், சில மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு.
ஓகே. இது முன்னால சொன்னது வந்து என்ன சஜஷன், இந்த ரெக்கமெண்டேஷன், இப்படியான விஷயங்களை செய்யுன்னு சொன்னா இல்ல நிறைய விஷயங்களை எங்களால செய்ய முடியும்னு சொல்லி இது வந்து என்ன கன்க்ளூஷன். நான் சொல்ல வர என்னன்னா எங்களோட வக்குஃப் ஆக்டுக்கும் வக்குஃப் போர்டுக்கும் வந்து நிறைய கெப் இருக்கு. எங்களோட முஸ்லீம் கலாச்சார அமைச்சுக்கு மத்தியில நிறைய கெப் இருக்கு. இந்த கெப்புகளை வந்து பெஸ்ட்டுக்கு இல்லாம ஆக்கணும். ஏன்னா பொதுவாக எங்களோட சட்டத்தின்படி வக்குஃப் ஆக்டின்படி டிரெக்டர் வந்து வக்குஃப் போர்டுல வந்து இன்வால்வ் ஆக இயலாம். வகுப் போர்டு வந்து கலைக்கப்பட்டா மட்டும்தான் புதிய போர்டு நியமிக்கப்படும் வரையில அவருக்கு வந்து அதை ஒரு டெம்பரரியா வச்சுக்கொள்ள இயலும். ஆனா தற்காலத்துல இந்த முறையில இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வக்குப் இப்ப நியமிக்கப்பட்டதுல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் இருந்த வக்குப் போர்டுல வந்து டிரெக்டர் அவர் ஒரு மெம்பரா வந்து நிப்பாரு அதுல. ஆனா வக்குப் ஆக்டின் படி அப்படி ஏழுமா இல்லையான்றத டிரெக்டர் தான் கேட்கணும். அது ஹைர். ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இவங்க வக்குப் போர்டை வந்து இண்டிபெண்டா விடணும். நீங்க இண்டிபெண்டா இயங்குங்கன்னு சொல்லி, ஏன்னா அவங்க வந்து அதுல இன்வால்வ் ஆக விடக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்து மேஜர் இஷ்யூ வந்து நான் நேரத்தோட சொன்ன மாதிரி 82க்கு பின்னால எந்த விதமான ஒரு திருத்தங்களும் கொண்டு வரப்படல. எனவே நாங்க இதுல கட்டாயமாக திருத்தங்கள் இதுல நாங்க கட்டாயமாக கொண்டு வரணும். அதே போல வந்து முஸ்லீம்கள் எங்க மெஜாரிட்டியா வாழ்றாங்களோ அல்லது முஸ்லீம் சொத்து வக்குஃப் சொத்துக்கள் எங்க கூடுதலாக இருக்கோ இப்படியான இடங்கள்ல வந்து கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும், பிரான்ச்சஸ்களை நாங்க கட்டாயமாக கொண்டு வரணும். ஓகே, அடுத்தது வந்து மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எங்கட வக்குஃப் சொத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா சில வக்குஃப் சொத்துக்கள் டீட்ல இருக்கு ஆனா சொத்து இல்லை. சில வக்குஃப் சொத்துக்கள் டீட்ல இருக்கு ஆனா அதுக்கு படம் இல்லை. சில வாக்கிஃப் வந்து வக்குஃப் கொடுத்தவர் வந்து எழுத்து மூலமாக எழுதி கொடுத்திருக்காரு. எப்படி எழுதி கொடுத்திருக்காருன்னு சொன்னா உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையிலன்னு சொல்லித்தான் எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கு டீடும் இல்லை, அதுக்கு படமும் இல்லை. ஓகே, அதுக்கு எந்த விதமான மெப்பும் இல்லை. இப்படியான நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன், வக்குஃப் போர்டு வந்து ஒரு டீமை போட்டு எங்கெங்க எப்படி எப்படி வக்குஃப் சொத்துக்கள் இருக்கோ அந்த வக்குஃப் சொத்து அவ்வளோத்தையும் சிஸ்டமைஸ் பண்றோம். அதுல எந்த வக்குஃப் சொத்துக்கள் வந்து ஈஸியாக எங்களுக்கு மேனேஜ் பண்ணலும், எந்த வக்குஃப் சொத்துல சிக்கல் இருக்கு, எந்த வக்குஃப் சொத்துல டீட் இருக்கு, எந்த வக்குஃப் சொத்துக்கு வந்து டீட் இருக்கு மெப் இல்லை, எந்த வக்குஃப் சொத்துக்கு வந்து மெப்பும் இல்லை டீடும் இல்லை வாக்கிஃபுடைய கடிதம் தான் இருக்கு, எந்த வக்குஃப் சொத்து வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுதோ, எந்த வக்குஃப் சொத்தை வந்து அவங்களுடைய பேர பிள்ளைகள் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க, இது இப்படி ஃபுல்லா கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்தையும் வேறையா பிரிக்கணும். பிரிக்கி எந்தெந்த வக்குஃப் சொத்துல கூடுதலான இஷ்யூஸ் இருக்கு அதை கொஞ்சம் வச்சு போட்டு எந்தெந்த வக்குஃப் சொத்தை வந்து இமீடியட்லி எக்ஷன் எடுத்து எங்களால அதை ஒழுங்கான முறையில மேனேஜ் பண்ணிடுமோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு மேனேஜ் பண்ணி அதுக்கு பின்னால கட்டமா மற்ற பிரச்சனைகளை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆக்கி இந்த விஷயத்துக்கு வந்து ஒழுங்கான தீர்வை கொண்டு வரணும்ன்றது வந்து எந்த ஆலோசனை. இதுக்கு வந்து கட்டாயமாக நாங்க சிஸ்டமைஸ் பண்ணணும் எங்கட வக்குஃப் சொத்துக்கள் எல்லாத்தையும். யாருக்கும் அடிச்சாலும் விளங்கக்கூடியதா இருக்கணும். வக்குஃப் சொத்து இது வக்குஃப் சொத்து இது வக்குஃப் சொத்து என்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருக்கணும். அதே போல இது சம்பந்தமான அவேர்னஸ் வந்து கட்டாயமாக எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படணும். அதே இந்த வக்குஃப் சொத்துகள் டெவலப் பண்றதுக்காக வேண்டி தேவைப்படுமாக இருந்தா எங்களுக்கு கேஷ் வக்குஃபையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அது வந்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அதையும் நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று கேட்டு நான் என்னுடைய இந்த பிரசன்டேஷனை இதோட முடிச்சு கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலாநிதி சாபித் புகாரி அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு வெரி காம்ப்ரிஹென்சிவான ஒரு பிரசன்டேஷன். வக்ஃப்னுடைய அந்த சிந்தனை, இலங்கையில் அதனுடைய ஆரம்பம், வளர்ச்சி, அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற வக்ஃப் முகாமைத்துவம் சார்ந்த சிக்கல்கள், ஒரு மேலோட்டமான பார்வையோடு சில முக்கியமான குறிப்பான எங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய இது எவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயம், ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ என்ற காட்டுற வகையிலான தகவல்கள் தரவுகள் எங்களோடு கலாநிதி அவர் பகிர்ந்து கொண்டார். அதே போன்று அந்த சஜஷன்ஸ் நினைக்கிறேன் மிக முக்கியமானது. இது குறித்த ஒரு சிஸ்டமைஸ்ட், குறிப்பாக நான் நினைக்கிறேன் அந்த வக்ஃப் சொத்துல எங்கெங்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்ற அந்த தகவலை திரட்டி அதனை மக்கள் மயப்படுத்துவதே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அவருடைய
சஜஷன்ல இருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதிலுக்கான நேரம். உங்கள் யாராவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால் அன்மியூட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய வினாக்களை கேட்க முடியும். நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணினால் நான் அந்த ஆர்டரிலே ஒவ்வொருத்தருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவேன். ஆரம்பமாக ஃபைசல் மஹரூஃப் ஒரு கேள்வியை கேட்க அவர் உங்களோட கேள்வியை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்சைட்ஃபுல் ப்ரெசன்டேஷனுக்கும் ஏற்கனவே டாக்டர் ஜக்கி சொன்னது போல நீங்க பர்சனலாக திரட்டிய தகவல்களையும் ஷேர் பண்ணி கொண்டதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். வக்ஃப் போர்டு அல்லது இது மாதிரியான சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் ஏற்கனவே நடந்த பிஹெச்டி தீசிஸ் அது மாதிரியான கட்டுரைகளை வாசிக்கிறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது, ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குதா இன்டர்நெட்ல? அப்படி இருந்தா அந்த லிங்க்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி கொள்ளையிலுமா என்றதான். இந்த உங்களோட டாபிக் சம்பந்தமான உங்களோட ஆய்வு கட்டுரையையும் மற்ற ஆய்வு கட்டுரைகளையும் வாசிக்கிறதுக்கு நாங்க அப்ரோச் பண்ணலாம்? இன்டர்நெட்ல இருந்தா அதை ஷேர் பண்ணலாமா என்றதான் என்னோட கேள்வி. ஜஸாக்கல்லாஹ். சாபிக், டாக்டர் சாபிக். இது சம்பந்தமான ஆய்வு கட்டுல உங்களுக்கு கூகுள் பண்ணாலே கிடைக்கும். கூகுள் ஸ்காலர்ல போய் நீங்க வக்ஃப் ஆக்ட் அல்லது வக்ஃப் போர்டு இன் ஸ்ரீலங்கா அல்லது வக்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ரீலங்கா அல்லது வக்ஃப் லீகல் ஃப்ரேம்வொர்க் இன் ஸ்ரீலங்கா அல்லது வக்ஃப் லீஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா இப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் ஸ்காலர்ல உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஃபுல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே கூகுள் ஸ்காலர்ல இருக்கு. அப்படி அல்லாத அவங்களுக்கு கிடைக்காத ஆர்டிக்கல் என்ன சரி தலையங்க அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த லிங்க் அந்த தலையங்கத்தை தந்தா இன்ஷா அல்லாஹ் அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலாம். உங்களோட ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குதா? ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட 9 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிருக்கு. அந்த ஆர்டிக்கல் கூகுள்ல இருக்கு, கூகுள் ஃபார்ம்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒன்றை நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணலும்டா அப்ப அதுல கீவேர்ட்ஸ் நூடாக போயிட்டு மற்றதையும் தேடிக்கொள்ளலாம். ரெஃபரன்ஸ் சிட்டேஷன்ஸ் பார்த்து மற்றதையும் பார்த்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று. ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஜுஹைர் அலி அவர் ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னு சொன்னா நீங்க இந்த 30 மினிட்ஸ்ல மிக சுருக்கமாக எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இப்போ நினைக்கிற மாதிரி கல்லேலியா கஃபூரி அரபு கல்லூரி இதுட இஷ்யூஸ் அல்லது ரிசர்ச் அனலைஸ் எதுவும் செஞ்சீங்களா? அதுல ஃபிகர் அண்ட் ஃபேக்ட் என்ன மாதிரி இப்போதைக்கு? கல்லேலியா பொறுத்த வகையில எங்கட இப்போ உதாரணமா எங்கட வக்ஃப் போர்டு கீழால கிட்டத்தட்ட 36 சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு இருக்கிறது 36. அன்ரெஜிஸ்டர்ட் அது மிஸ்ஸிங் நேம் வேற ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபைல்கள்ல இப்போ கஃபூரியா டெஸ்ட் எல்லாம் என்னமோ கஃபூரியா டெஸ்ட்னு சொல்லி இருக்கு. கஃபூர் ஆஜியார் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கும் போது அவங்க ஒரு யாப் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த யாப்ல இந்த வக்ஃப் சொத்தை அவங்க இந்த மதரசாவை நிறுவுறாங்க. அந்த மதரசாவை நிறுவனத்துல அவங்க கண்டிஷன் போடுறாங்க. இந்த மதரசாவில் என்ன பாடங்கள் படிப்பி கொடுக்கப்பட வேண்டும், யாருக்கு இந்த மதரசாவில் பாடங்கள் படிப்பித்து கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அதே போல அவங்க திரும்ப கண்டிஷன் போட்டிருக்காங்க, இந்த வக்ஃப் மதரசாவை இதோட சம்பந்தப்பட்ட இந்த வக்ஃப் சொத்துக்களை எங்களுடைய நிர்வாகம் செய்வாங்க. அதுல எங்களோட குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவர்களும் அதுல இருப்பாங்க என்று சொல்லி அங்க அந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் போடப்பட்ட இந்த யாப்பு தான் வக்ஃப் போர்டுல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு.
எனவே இப்போ அவங்க என்ன பிராக்டிஸ் பண்றாங்களோ, இப்போ பொதுவாக என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அந்த இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. எங்களோட ரிலீஜியஸ் தாட்ஸ் பார்க்க மாட்டாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டீங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ்ல வந்து நிபந்தனை போடப்பட்டீங்கன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுல போடப்பட்ட நிபந்தனையின் படி அவங்களுடைய முழு அதிகாரமும் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் அல்லது பிள்ளையின் பிள்ளைகளுக்கு மத்தியில தான் அது போகும். இப்படி போகும்போது இத வந்து வக்ஃப் போர்டால வந்து ஒன்றும் செய்யலாம இருக்கு. ஏன்னா அதுதான் அவங்களுடைய யாப்பு. ஆனா இப்படியான பிரச்சனைகளுக்கும் பல நாடுகள்ல, எஸ்பெஷலி முஸ்லீம் நாடுகள்ல வந்து தீர்வு சொல்லியிருக்காங்க, தீர்வு செஞ்சிருக்காங்க, தீர்வு நடந்து கொண்டு இருக்கு. இனி அது வந்து கண்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் கோர்ட்ல கேஸ் இருக்கின்றதால எனக்கு அந்த சில விஷயங்களில சொல்லலாம். இன்ஷால்லா இண்டிவிஜுவலா இன்ஷால்லா நீங்க பேசுங்க. அது சம்பந்தமான மேலதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் அதை சொல்றேன் இன்ஷால்லா. அதே போலதான் கல்லலியா மதரசா. இப்ப ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய நிறைய மதரசாக்களுடைய சொத்துக்கள், மதரசாவுடைய பிரச்சனைகள், இந்த ட்ரஸ்ட் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் இந்த ஒரு யாப் ஒன்று கிரியேட் பண்ணிக்காங்க. எந்த ட்ரஸ்ட் எடுத்துக்கொண்டாலும் ரிஜிஸ்டர் பண்றதாக இருந்தா ஒரு யாப் ஒன்று போடணும். அந்த யாப்ல வந்து சில கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா எங்கட பொதுவான காய்தா ஒன்று இருக்கு, ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அஷரத்துல் வாகிஃப் கனஷி ஷாரி. வக்குஃப் செய்யக்கூடிய நிபந்தனைகள் இருக்குத்தானே, இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு ஷாரியுடைய நிபந்தனைகளை போல, ஷாரின்னா ஒரு ஷரியத்தை, ஒரு மார்க்கத்தை உருவாக்கக்கூடியவருடைய நிபந்தனைகளை போல. அப்படின்னா உதாரணமா சொல்ல போனாக்கா அல்லாஹ் ரசூல் எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்களோ அதே போலதான் அவங்களோட ஷரத்துன்னு சொல்லி பொதுவான காய்தா ஒன்று இருக்கு. ஆனா இந்த காய்தாவின் அடிப்படையில தான் சில நிபந்தனைகள் அவங்க போட்டு இந்த விஷயங்களை செஞ்சிக்காங்க. செஞ்சிருந்தாலும் கூட அதுல சில விஷயங்கள் செய்யலாம். அது வந்து கண்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ், இப்போ கோர்ட் கேஸ் அதுல பேத்து கொண்டு இருக்கிறதால இன்ஷால்லா இண்டிவிஜுவலா இன்ஷால்லா நீங்க அது சம்பந்தமா கேளுங்க. இது பப்ளிக் டாக் தானே. எனவே அது சம்பந்தமான இன்ஷால்லா நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன விஷயங்கள் அதில் இருக்கின்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன் இன்ஷால்லா. அது கஃபூரியா பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 100 years ஏன்னா இப்ப இன்னொரு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் போனா 100 வருஷம் பழமை வாய்ந்த அரபு கல்லூரி உண்டு. அதுல நினைக்கிறேன் ஸ்காலர்ஸ், பெரிய டிப்ளோமேட், இதுல வேலை செய்யறாக்கள்ல அகடமிஷியன் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ கோர்ட் இஷ்யூ இப்ப பழைய மாணவர் மூலமாகத்தான் அது வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கோர்ட் வரைக்கும் இருக்குது. இப்ப நான் நினைக்கிற மாதிரி 4th generation, அதாவது அஸ்மத் கஃபூர்ன்ற ஒருத்தர் தான் இப்ப வந்து அது லுக்க நுழைஞ்சு நீங்க சொன்ன அந்த கண்டிஷனோடாகத்தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். பிளஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு போட்டுடுங்க, நான் பர்சனலா இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே இன்ஷால்லா. இன்னும் 2 பேர் வெயிட் பண்றாங்க, அரூஸ் அஷ்ராத் அண்ட் முவாத் முபாரக். நான் 2 பேரும் கொஸ்டனை அடுத்தடுத்து கேட்டா அவங்களுக்கு டாக்டர் சாபித்துக்கு இணைத்து பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சகோதரர்கள் 2 பேரும் தங்களோட கேள்வியை கேட்க முடியும். பிரதர் அரூஸ்ட வாய்ஸ் கேக்குது இல்ல சரியா, உடைஞ்சு வருது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஓகே இப்ப சரி. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க கதைச்ச விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்டர்நெட் கொஞ்சம் உண்மையிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல சரியான முறையில தீர்வு, பிரச்சனைகள் பொதுவாக செக்ஷனவாதி கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள்ல சரியான முறையில தீர்வுகள் கொடுக்கப்படாதனாலையும், அடுத்ததாக பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதுல மேல பாரமுகம் அதை கணக்கில்லாம ஈச்சியத்தினாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொல்லியத்தான் நான் அனலைஸ் பண்ணின விஷயம். இதுக்கு என்ன முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கிற?
அந்த ஆரம்பத்துல நீங்க பேசினது அந்த கேட்கல, அந்த கடைசி பேசினதான் கேட்டீங்க. தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள்ல தீர்க்கமான தீர்வுகளை கொடுக்காததினாலையும் அவங்க சரியான முறையில அதை அனலைஸ் பண்ணி அதற்கான சரியான தீர்வுகள் சொல்லப்படாததினாலையும், அடுத்ததாக பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் பொதுவாக அவங்க வக்குப் சொத்துக்கள் மேல பார்வமா இருக்கிய அவங்க நிர்வாகத்தின் மேல அவங்க பொதுவா செக்ஷன் மாதிரி அவங்க நிர்வாகத்துல இருக்கியது, அவங்கள ஊர்ல ஒரு ஒரு பதவி, அந்த எண்ண போக்குல நிர்வாகிகள் இருக்கியத்தினால ஒரு பெரிய வக்குப் சொத்துகள் அநியாயமா போது காரணமாகிய அவங்க அந்த நிர்வாகத்தை தலையில வச்சுக்கொண்டு இருப்பாங்க, வக்குப் சொத்து தலையில் இல்லை. அப்ப ஒட்டோவாக வக்குப் சொத்து அநியாயமாக படியே. இது ரெண்டுக்கும் தீர்வாக என்ன செய்யலாம், எதை செஞ்சா இதுக்கு தீர்வு வரும்? முதலாவதாக நாங்க எங்கட இந்த வக்குப் சொத்து இதோட சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் எல்லாத்தையும் சிஸ்டமைஸ் பண்ணணும். எங்கிட்ட 1982ஆம் ஆண்டு அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு பின்னால இதுவரையில ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று வரல, ஒரு ப்ரொவிஷன் ஒன்று வரல, ஒரு சட்டம் ஒன்று வரலண்டா அப்போ எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எவ்வளவு மோசமாக இருக்கு, எங்களோட நிர்வாகம் எவ்வளவு மோசமாக இருக்கின்றதை எங்களால விளங்கி கொள்ளலாம். எப்போ நாங்க ஒழுங்கான முறையில ஒரு நிர்வாகம் செய்வோமோ அப்பதான் நாங்க நாளுக்கு நாள் டைம் டு டைம் சில இஷ்யூஸ்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். அப்ப அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் போதுதான் இது எந்த அளவுக்கு பாரதூரமானது, எந்த அளவுக்கு சோல்வ் பண்ணலும், இது எப்படி ஹேண்டில் பண்ணலும் சொல்லி அதுக்கு ஏத்தமானது நாங்க செக்குலர்களை இஷ்யூ பண்ணலாம். அப்ப செக்குலர்களை இஷ்யூ பண்ணி எங்களுடைய யார் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கட்டு போடலும். இதெல்லாம் என்னன்னா எங்களோட ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல இருந்தே நாங்க எல்லாத்தையும் மெதுவா செஞ்சு வரணும், அதுக்கு சிஸ்டமைஸ் பண்ணணும் எல்லாத்தையும். இப்ப யார் சரி ஒரு சொத்துக்கு உதாரணமா நாங்க ஒரு 8 ஏக்கர் காணியை வயல் காணியை இப்ப நாங்க குத்தகை கொடுக்கிறோமாக இருந்தா நாங்க பப்ளிக்கா கோல் பண்ணணும். பப்ளிக்கா கோல் பண்ணி அதோடைய ஃபுல் டீடைல்ஸை நாங்க சிஸ்டத்துல அப்டேட் பண்ணணும். அப்போ உட்கார்ந்து பாக்குறவருக்கு விளங்கும், வக்குப் போர்டு வெப்சைட்ல திறந்து பார்த்தா விளங்கும், ஓகே இந்த சம்பங்கோட்டை பள்ளிக்கு இந்த ஏக்கர் காணி இருக்கு, இந்த ஏக்கர் காணியில 10 பேர் கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க, 10 பேரு கொடுக்கப்பட்ட கொட்டேஷன் இவர கொட்டேஷன் தான் கூட, எனவே இவருக்கு தான் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது டீடைல்ஸ் யாரு பார்த்தாலும் விளங்கக்கூடியதா இருக்கணும். அப்படி விளங்கப்படுமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அப்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே அழகான முறையில இயங்கி கொண்டு போவாங்க. இந்த சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும், அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி செக்குலர்களை நாங்க கொண்டு வரணும். இதை எப்படி செய்யலாம்? ஹலோ, இதை எப்படி செய்து கொள்ளலாம்? அந்த சிஸ்டத்தை எப்படி கொண்டாடும், இதை எப்படி சிஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா அத இப்ப யாரு வக்குப் போர்டுல இருக்கிறாங்களோ அவங்க தான் கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் இப்போ அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க தான் எதை நினைச்சாலும் இப்ப செய்யலும். பொதுவாக வக்குப் போர்டுல இருக்கிறார்களுக்கு இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வராங்க, அவங்களுக்கும் நிறைய வேலை சோழிகள் இருக்கு, இருந்தாலும் கூட மாசத்துல 2 மீட்டிங் 3 மீட்டிங்னு சொல்லி வராங்க. வந்தன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேசஸ்கள் இஷ்யூஸ்கள் கூடுதலாக இருக்கு. ஆனா அவங்க வரக்கூடிய டைம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கேசஸ்கள் அவங்களுக்கு செய்ய இயலுமோ மேனேஜ் பண்ண இயலுமோ அதைத்தான் பாக்குறாங்க. எனவே இப்ப இது ஆள் போதாதா அல்லது இடம் போதாதா அல்லது இதுக்கு என்ன செய்யணும்ன்றத அவங்க யோசனை பண்ணி அவங்க தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அவங்க தான் அந்த விரிவாகம் செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்களை கொண்டு வரணும். இப்போ நான் அங்க இங்கன்னு சொல்லி விசாரிச்சு தேடி நான் ஆய்வு செஞ்சு எடுத்த தகவல்கள் தான் நான் சொன்னது. இப்ப அதுக்குள்ளேயே இருக்கிறார்களுக்கு எவ்வளவு தகவல் தெரியும்ன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அவங்களுக்கு தெரியும், நான் வெளியில உள்ள ஒருத்தர் எடுத்த தகவலும் அதுக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு தகவல் தெரியுமோ அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி சால்வ் பண்றது. சாதாரணமாக வக்குஃப் போர்டை பொறுத்தவரையில ஒரு வக்குஃப் போர்டு நியமிக்கப்பட்டால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருப்பாங்க. அதுக்கு பின்னால வேறொரு பார்ட்டி வருவாங்க.
இப்படியே காலம் பெய்த்திருமனா. அப்ப தீர்க்கமான தீர்வுகள் நடந்து முடியாது. சில பள்ளிகளினுடைய நிர்வாக சபை வழக்குகளே முடிச்சு கொள்ளத்துக்கு இயலாமைக்கு. அப்ப வகுப் சொத்துக்களை பாதுகாக்கிற வழக்குகளுக்கு எவ்வளவு காலம் போகும்? நிர்வாக சபை வழக்குகளே அதுக்குத்தான் நான் சொல்றேன் வந்து சிஸ்டமைஸ் பண்ணுங்க. வக்குப் சொத்தை யார் பாக்குற, வக்குப் சொத்தை எதோட சம்பந்தப்படுத்துற, பள்ளி நிர்வாகத்தை யார் பாக்குற, பள்ளி ரெஜிஸ்ட்ரேஷனை யார் பாக்குற, பள்ளி நிர்வாகத்தை யார் அப்பாயின்மெண்ட் பண்ற, அந்த பிரச்சனையை யார் பாக்குற, இது எல்லாத்தையும் சிஸ்டமைஸ் பண்ணுங்க. யார் 3 வருஷம் ஒர்க் பண்றாங்களோ அவங்க போனதுக்கு பின்னால அவங்க உட்டத்துல இருந்து அந்த சிஸ்டத்தை வந்து அதுக்கு பின்னால வரக்கூடியவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க புதுசா செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. ஓகே ஓகே. நாங்க இன்னும் 2 பேர் எங்களை கொஸ்டின் கேக்குறாங்க. முவாத் முபாரக் பிரதர் உங்களோட கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இத நீங்க செஞ்ச நீங்க என்ன இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் போடுறேன், கொஞ்சம் கெண்டக்காய் நில்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். நான் அரூஸ் ஆசாத் பேருவல. ஓகே ஜஸாக்கல்லாஹ். முவாத் முபாரக். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். டைம்லி தேவையான நேரத்துல ஒரு தேவையான டாபிக்னு நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா முக்கியமான ஆய்வுகள் அதனுடைய நடைமுறை சிக்கல்களை பத்தி பேசினதுக்காக வேண்டி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எனக்கு சின்ன ஒரு உங்களோட ரிசர்ச் நேரம் ஏதாவது நீங்க, இப்ப எங்களுக்கு தெரியும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு நாளைக்கு முடிய போற ஒரு விஷயமாக எங்களுக்கு விளங்குறதும் இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் த அவைலபிள் மாடல்ஸ், இப்போ மலேசியாவில் வக்குஃப் மாடல்ஸ் இருக்குது, அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் பேஸ்ட் வக்குஃப் மாடல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அல்லது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய வக்குஃபினுடைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுகளை பார்க்குற நேரம் உங்களோட ஆராய்ச்சியோட இலங்கையினுடைய பிரச்சனைகளை பார்க்குற நேரம் வாட் இஸ் த பெஸ்ட் மாடல் தட் வி கேன் அடாப்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்? சிங்கப்பூர் மாடல். ஓகே. ஆனா சிங்கப்பூர் மாடல்ல வந்து இந்த நிறைய சில ஷரியா இஷ்யூஸ்கள் இருக்கு சிங்கப்பூர் மாடல்ல. ஏன்னா எங்களோட நாட்டுக்கு வந்து மிச்சம் ஒத்து போகக்கூடிய மாடல்கள் தான் அது. அதுல நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட நாட்டுக்கு ஒத்து போகும். ஒன்று முஸ்லீம் மைனாரிட்டியா இருக்காங்க, அடுத்தது வந்து நான் முஸ்லீம் அங்க மெஜாரிட்டி. இப்ப எங்களோட நாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்க சைனீஸ் தான் மெஜாரிட்டி, அங்க புத்திஸ்ட் தான் மெஜாரிட்டி. ஆனா அவங்களோட ப்ராக்டிஸ் வந்து அவங்களோட பில்லியன் சொத்து வச்சுக்காங்க, வக்குஃப் சொத்து டெவலப் பண்ணி வச்சுக்காங்க. ஆனா அவங்களோட அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட பெஸ்ட் மாடல் அவங்களோட மாடலை தான் ஈவன் இந்து மலேசியால கூட ப்ராக்டிஸ் பண்றாங்க. மலேசியால கூட சில மாடல்களை எஸ்பெஷலி டெவலப்மெண்டோட சம்பந்தப்பட்ட மாடல்களை வந்து அவங்களோட மாடலை தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா அங்க வந்து ஷரியாவா பொலிசியா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பொலிசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஷரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இஷ்யூ ஒன்று இருக்கு அவங்கள்ட்ட. இப்ப இந்த விஷயம் அந்த மொடூலை எடுத்து நாங்க இப்போ எங்கட நாட்டை பொறுத்த வகையில எங்களுடைய தனியார் சட்டத்துக்கு கீழால எங்களுடைய பொலிசியா ஷரியாவான்னு சொல்லி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இஜ்திஹாத் செஞ்சு அதை நாங்க எங்களுக்கு முன்னெடுத்து செஞ்சு போகலாம். தற்பொழுது வந்து ரீசன்ட்லி போன மாசம் மலேசியாவில் வந்து வக்குஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஷேர்ஸ் வாங்கலும், வக்குஃப் ஷேர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல வாங்கலும் உங்களுக்கு. இப்போ வக்குஃப் சுக்கூக்கு வந்து இஷ்யூ பண்றதுக்குரிய மாடல் எல்லாமே அறிமுகப்படுத்தி அதையும் செஞ்சுட்டு போறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல வந்து வக்குஃப் சுக்கூக் இருக்கு. ஃபியாஸ் முகமது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நல்ல ஒரு தலைப்பு எடுத்தீங்க. எங்கண்டா ஸ்ரீலங்கால வந்து இந்த வக்குஃப் பிரச்சனை வந்து ஆழமா புறையோடி போன ஒரு விஷயம். இது நான் நினைக்கிறேன் லேசில கலட்டிலுமான ஒரு விஷயமாக விலங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு 1800 நீங்க அந்த சொன்ன காலப்பிரிவுல 35 ஏக்கர் லேண்ட் சொந்தமா இருந்தது. வக்குஃப் செஞ்சவர் அப்படி வக்குஃப் செஞ்சுக்கிறாரு. இப்ப 5 ஏக்கர் காணி தான் நீக்குது. அப்ப இது கரைஞ்சு போனது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு இடைக்கால நிர்வாக சபையில போட்டாங்க. இப்ப அவரு நான் நினைக்கிறேன் வக்குஃப் ட்ரைபுனல் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை.
போன கிழமை 2 weeks முந்தைய ஒரு ஜேர்னலிஸ்ட் உண்டு, நான் ஒரு மீடியால இருக்கிறேன், ஜேர்னலிஸ்ட் ஒன்று சொன்னாரு, வக்குஃப் போர்டு ஒரு பள்ளி நிர்வாகம் அவங்கள தொடர்ந்து அந்த நிர்வாகத்துல இருக்கணும்ன்றதுக்காக வக்குஃப் போர்டுல ஒருத்தருக்கு 12 லட்சம் ரூபா இது கொடுத்திக்கிறாங்க, லஞ்சம் கொடுத்திக்கிறாங்க, சிலரா தேடி கொண்டிருக்கிறான்னு சொன்னாரு. இப்படி பெரிய ஒரு மாஃபியா உண்டு இந்த வக்குஃப் இதுகளுக்குள்ளால இருந்து கொண்டு இருக்குது. 12 லட்சம் ரூபா சரி கொடுத்து, அதாவது பள்ளி ட்ரஸ்ட் போர்டு இருக்கணும்ன்ற தேவை நிறைய பேருக்கு இருக்குது. இப்படி ஒரு அதிகார போட்டி தான் ஸ்ரீலங்கால பேத்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் சாபித் சொன்ன மாதிரி இப்ப நீங்க நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அந்த தகவல்களை நாங்க படிப்படியாக சமூகத்துக்கு வெளிப்படுத்துற நேரம் தான் இதுல இருக்கிற பெரிய அபாயம் சமூகத்துக்கு விளங்குமாய்க்கும்னு சொல்லி நான் முதல் பார்வையில் எடிட்டரா இருந்தேன். அது நேரம் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் சம்பந்தமாக பெரிய ஒரு நாங்களும் விடிவெளியும் சேர்ந்து ஒரு இது வெளியிட்டோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க வெளியிடணும். இப்ப RTI இருக்குது, வேண்டி மாதிரி கேட்கலாம். வக்ஃப் போர்டுக்கே போட தேவை, டைரக்டா பள்ளிவாசலுக்கே RTI போடலாம்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வெளிப்படுத்துற நேரம் ஒரு சமூகத்துல வெளிக்கொண்டு வரும் எங்களோட சொத்துக்கள் எல்லாம் இப்படி அநியமாக போகுதுன்றதாவது அந்த முயற்சியாவது செஞ்சா நல்லா. என்னோட செய்யலாமிக்கிறது முக்கியமான காரணம் இது பெரிய ஒரு மாஃபியா, பின்னால பெரிய அதிகார போட்டிகள் ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது. Fazlun sir, yeah. Question. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட ஊர்ல சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பள்ளிவாசல் கத்தியா வந்து வக்குஃப் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா நிர்வாகத்தை அந்த ஃபெமிலியாக்கள் தான் வச்சுக்கணும். இப்போ அவங்க வகுப்பு பண்ணிக்கிறது 10 பேஜஸ் வகுப்பு பண்ணிருந்தா இன்னொரு 5 பேஜஸ் அவர் சகோதரத்தில் எடுத்து பெருசா பள்ளிவாசல கட்டிக்கிறாங்க. ஆனா இப்ப ஊராக்கள் யாரும் வகுப்பு பண்ணா அதாவது ஃபெமிலிக்கு கொடுத்த காணியில தொழுவது பிரச்சனைன்னு சொல்லி ஊராக்கள் அதிகமானாக்கா அந்த பள்ளி போறது. ஏன்னா அந்த வகுப்பு பண்ணப்படல என்ற ஒரு பிரச்சனை உண்டு. ஏன்னா நிர்வாகத்துக்கு தான் வகுப்பு அல்லாக்கு வகுப்பு பண்ணிடல, அவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு வகுப்பு பண்ணிருந்த மாதிரி ஒரு கருத்துல. இப்ப நான் கேட்கிறேன்னா அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஃபேமிலி இல்லாம வெளியாக்களுக்கு நிர்வாகத்துக்கு பார்த்துக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்குது? அந்த குறிப்பிட்ட அந்த அந்த ஃபேமிலியாக்கள் தான் நிர்வாகத்துக்கு சொல்றதானே. அப்படி இல்லாம ஊராக்கள் மகாசபையில வச்சு மத்தாக்களுக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் வாசிய ஏழுமா? அதுல ஏதாவது சட்டத்துக்கள் வருமா? அதுல முதலாவதாக அந்த யாப்பை பார்க்கணும், அந்த யாப்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும் முதலாவது. சரி, அந்த யாப்பை பார்த்தது பின்னாலதான் அதுல என்ன செய்யலும்னு சொல்லி நமக்கு பேசலும். உதாரணமா சொல்லுவோமே, அந்த யாப்புல ஃபெமிலியில உள்ளாக்கத்தான் அதை பராமரிக்கணுமாக இருந்தால் அந்த ஃபெமிலி எவ்வளவு காலத்துக்கு பராமரிக்கணும்னு சொல்லி யாப்புல என்ன சொல்லப்பட்டிக்குன்னு பார்க்கணும். அதாவது எத்தனை ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷனா 2 ஜென்ரேஷனா? சரி, அப்படி 30-40 ஜென்ரேஷன் தான் அதை பராமரிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தால், அல்லது அது கடைசி வரையில இவங்களோட பரம்பரை தான் பராமரிக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தால், அப்ப அது சம்பந்தமான டிசிஷன் வந்து வக்ஃப் போர்டு எடுக்கணும். அது சம்பந்தமான சட்டங்கள், அதுக்கு சம்பந்தமான லீகல் அதுக்கு சம்பந்தமான லோக்கலை வந்து வக்ஃப் போர்டு தான் இஷ்யூ பண்ணும். இது எப்படி மேனேஜ் பண்ற, என்ன மாதிரி செய்யறேன் அப்படித்தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் ஓகே, நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையுமே இல்லை, சுமூகமான முறையில போகும். 3வது ஜென்ரேஷன் தான் ட்ரை பண்றாங்க இந்த சொத்தை தண்ட சொத்தாக எடுத்துக்கொள்றது. இப்படி நிறைய சொத்துக்கள் எடுக்கப்பட்டு போயிட்டு, அதால அது சம்பந்தமான வக்ஃப் போர்டு சம்பந்தப்பட்ட வக்ஃப் ட்ரிபியூனல் தான் அவங்க அதை டிசிஷன் எடுக்கணும். இப்படியான இஷ்யூஸ்கள் வருமாக இருந்தா இந்த இஷ்யூஸ்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி. கடைசி கொஸ்டனுக்கு நாங்க இடம் கொடுக்கலாம் நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஹசன், உங்களோட கொஸ்டின் தான் நிகழ்ச்சியோட கடைசி கொஸ்டின். நாங்க ஃபைனல் 9:30 8:30க்கு முடிக்க வேணும் ஸ்ரீலங்கா டைம் படி. ஓகே, நீங்க கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சார், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சேரிட்டி உண்டு, ஒரு முஸ்லிம்ஸுக்குரிய ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சேரிட்டி வக்ஃப் ஆக்டுக்கு கீழே வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்ரீலங்கால இருக்குதா? ஸ்ரீலங்காவில் இருக்கு. வக்ஃப் ஆக்டுக்கு கீழால வராம இருக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கு. ஏன்னா எங்களோட கொமனான சேரிட்டபிள் லோவும் இருக்கு, இஸ்லாமிக் வக்ஃப்
ஆக்டுக்கு கீழால கொண்டு வரப்பட்ட லோவும் இருக்கு. அதா ஏன்னா அந்த டைம்லே வந்து பொதுவா மற்ற மக்களுக்கும் வந்து சேரிட்டபிள் லோன்னு சொல்லி தனி லோ கொண்டு வந்து தான் இருக்காங்க. இப்ப எங்களுக்குன்னு சொல்லி முஸ்லீம் தனியார் சட்டத்துக்குள்ளால முஸ்லீம் பேசின லோவுக்கு கீழால முஸ்லீம்களுடைய பள்ளி நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வக்ஃப் ஆக்ட் அண்ட் முஸ்லீம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் வக்ஃப் ஆக்ட் சொல்லி லோ கொண்டு வந்தது. அந்த லோவும் இருக்கு, இந்த லோவும் இருக்கு. அந்த லோவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட முஸ்லீம் சொத்துக்களும் இருக்கு, முஸ்லீம் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனும் இருக்கு. இந்த லோவுக்கு கீழால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட முஸ்லீம் ஆர்கனைசேஷன்களும் இருக்கு. அதுல ஃபங்க்ஷன் வேற, இதுல ஃபங்க்ஷன் வேற. சார் நான் மீன் பண்றது இப்ப வக்ஃப் ஆர்டினன்ஸ் ஸ்ரீலங்கால அறிமுகப்படுத்த முன்னுக்கு ஒரு சேரிட்டியாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ பின்னால அது வக்ஃப்ல உதாரணமா பதியப்பட வேண்டுமென்று ஒரு ஒபிஷியல் ரிக்வெஸ்ட் வர நேரம் அது ஆல்ரெடி ஒரு அப்ரூவ்ட் சேரிட்டியாக இருந்தால் மேற்கொண்டு அதோட வக்ஃபை பத்தி உறுதிப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று வருதா வக்ஃப் போர்டுக்கு கேக்குறேன் சார். அது வந்து இப்படித்தான் அந்த வக்ஃப் போர்டு வந்து அவங்க இப்படித்தான் இதே மாதிரி நிறைய கேசஸ்கள் இருக்கு. இப்போ உதாரணமா சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா, இப்போ நான் வந்து வக்ஃப் போர்டுல இருந்து ஒரு காணி எடுக்கிறேன். காணி எடுத்து வக்ஃப் போர்டுக்கு கொடுக்குறேன், அந்த பள்ளிக்கு கொடுக்குறேன்னு வந்து 3000 ரூபாய் நான் ரெண்டல் கொடுக்குறேன். நான் நேரத்துல சொன்ன மாதிரி அந்த வக்ஃப் சொத்தை திரும்ப நான் ரெண்டல் பண்றேன், ரீலீசிங் பண்றேன், கொடுத்து 40,000 நான் எடுக்கிறேன். இப்படி நிறைய பிராக்டிஸ் வருது. இப்படியான ப்ரொவிஷன் இந்த இஷ்யூஸ்களை வந்து இல்லாம ஆக்குறதுக்குரிய முழு ரைட்ஸ் வந்து வக்ஃப் போர்டு கையில இருக்கு. அதே போல வக்ஃப் போர்டு வந்து வக்ஃப் ஆக்ட் வந்து உருவாக்கப்படுறதுக்கு முன்னால முஸ்லிம் ஆடியன்ஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட சொத்துக்கள் வந்து இந்த வக்ஃப் போர்டுக்கு கீழால ரிஜிஸ்டர் பண்ணப்படணும் என்று சொல்லி அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொண்டு வரலாம். அவங்களுக்கு கொண்டு வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணி அதை சிஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட மேனேஜ்மெண்ட் கீழால கொண்டு வந்து எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா அவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லா ஹைர். நான் நினைக்கிறேன் நாங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைர். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வக்ஃப் சம்பந்தமான ஒரு ஆய்வு ரீதியான ஒரு உரையாடலை நாங்கள் செய்தோம். அந்த நிகழ்ச்சியை நடாத்தி தந்த கலாநிதி சாபித் புகாரி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியிலே பல முக்கியமான கேள்விகள் அவதானங்களை பகிர்ந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல நான் இந்த செக் பாக்ஸிலே கலாநிதி சாபித் புகாரினுடைய ஆய்வு கட்டுரைகள் லிங்குகளை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதனை பயன்படுத்தி தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதே நேரம் கலாநிதி அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மேலதிக தகவல்களுக்கு அவரை தொடர்பு கொள்ள முடியும். நினைக்கிறேன் அவர் இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்ட சில கருத்துகள் மிக முக்கியமானது. இலங்கை முஸ்லிம் சிறுபான்மை என்ற அடிப்படையில், சிறுபான்மை சமூகம் என்ற அடிப்படையில் வக்ஃப் சொத்து என்ற விஷயம் அது எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பு எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதிலே மிக முக்கியமான ஒரு வகிபாகத்தை வகிக்க முடியும். அது குறித்து மிக ஆரம்பமாக அது குறித்து நிறைய அவதானங்கள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இதுல ஒரு சீரியஸான விஷயமாக நாங்கள் வக்ஃப் விவகாரத்தை கையாண்ட அந்த அவதானம் எங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் இல்லை, பொது தலைமைத்துவங்கள் மத்தியிலும் மிகவும் குறைவு. எனவே அது குறித்தும் நாங்கள் தொழிற்பட வேண்டிய, அதை நோக்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் கலாநிதி சாபித் புகாரி உட்பட ஏனைய இந்த விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட பலரை உரையாடல்கள் செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியிலே நிறைவு செய்து கொள்கிறேன். அதே நேரம் எங்களுடைய சென்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டடி, சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ், இதனுடைய அடுத்த ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இப்படி முக்கியமான தலைப்புகளிலே முக்கியமான வளவாளர்களை அழைத்து, ஆய்வாளர்களை அழைத்து, குறிப்பாக ஆய்வு ரீதியான உரைகளாக அதனை அமைத்துக் கொள்வதில் தான் நாங்கள் மிகவும் சீரியஸாக இருக்கிறோம்.
எனவே எங்களுடைய அந்த மாதாந்த இந்த வெபினார்களிலே தொடர்ந்தும் கலந்து கொள்ளுமாறு நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய அவதானங்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் குறிப்பாக பலர் பின்னால் இருந்து செயற்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்வதோடு கடைசியாக மீண்டும் எங்களுடைய வளவாளர் கலாநிதி சாபித் புகாரி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு கைரன்.